இதழ் 6. பூஜா குருவை சாடிக்கொண்டே உள்ளே வர அவள் பின்னாலேயே மகியும் கூடவே இன்னொரு பெண்ணும் வந்தாள். மகியை பார்த்த அர்ஜுன் அசந்துதான் போனான். நேற்று இரவு கதிருடன் இவள்தான் இருந்திருக்க வேண்டும் என மகியின் முகத்தை பார்க்க முடியாவிட்டாலும் அவளின் உடல் நலிவு வைத்தை கண்டு கொண்டவன். ஏனோ கதிருடன் அவள் இருப்பது அவனுக்கு பிடிக்காமல் போனாலும் அவளைத்தான் பார்த்தான். மாம்பழ நிற பட்டுப்புடவையில் நேர்த்தியாக உடுத்தி கை நிறைய வளையல் குலுங்க, காலில் நிறைய சலங்கை வைத்த கொலுசு, கழுத்தில் ஒரு ஹார்ட்டின் வடிவம் போட்ட டாலர் வைத்த நெஞ்சு வரை தொங்கிய தங்க சங்கிலி, காதில் ஆடிய பெரிய ஜிமிக்கி, தலை நிறைய மல்லிகை பூ, கண்ணில் மையிட்டு உதட்டு சாயம் இல்லாமலேயே இளம் சிவப்பு நிற கோவைப்பழ உதடு, உதட்டுக்கு கீழ் சிறிய மச்சம், நெற்றியில் கோபுர வடிவ சிவப்பு பொட்டு, சிறிது உப்பினார் போன்ற கன்னங்கள், சிறிதாக இருக்கும் குட்டி மூக்கில் குட்டி வைர மூக்குத்தி, இவையெல்லாம் விட அவள் மெல்லிடையில் அணிந்திருந்த இடுப்பு சங்கிலி பளபளக்க மெழுகு சிலை போல் இருந்த மகியை கண்டவனின் எண்ணம் தரிகெட்டு தெரிந்தது. ஒருவன் தன்னை அங்குலாங்குலமாக கண்களால் கபளிகரம் செய்வதை அறியாதவள். பூஜு, அவளை பத்தி உனக்கு தெரியாதா என்றிட, இவளை பத்தியா? நல்லா தெரியுமே, ஆளும் ட்ரெஸ்ஸையும் பாரு. ஹே ரதி, இது என்ன ட்ரெஸ்ஸு? இது இப்படிதான் இங்க ஊர்ல எல்லாம் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தியா? பூஜா உரிமையாக கண்டிக்க மகியும் அப்போதுதான் ரதி அணிந்திருந்த உடையை பார்த்தவள். என்ன ரதி இதெல்லாம்? கோபமாக மகி கத்த வாயெடுக்க, ஐயோ பூஜாக்கா, நல்லா அண்ணிக்கிட்ட கோர்த்து விட்டுட்டியா? மகி அண்ணி, நீயும் ஆரம்பிக்காத. இப்பதான் அம்மா ஒரு போர்க்களமே நடந்துச்சு, நீ வேறையா? ரதி சலித்து கொள்ள சுதாரித்த ராதா எங்கே தன்னையும் இந்த குள்ள கத்திரிக்காய் போட்டு மாட்டி விடுவாளோ என்று நினைத்து, மகியக்கா, அது ஒன்றும் இல்லை, அவளுக்கு முட்டில அடிபட்டுருச்சான், அதான் காத்தோட்டமா இதை போட்டுட்டு வந்தா, மற்றபடி ஒன்றும் இல்லை. வாய்க்கு வந்த பொய்யை சொல்லி ரதியை பார்த்து, ஆமா சொல்லுடி என சாய்கையில் கண்ணடிக்க ராதாவை பார்த்த கார்த்திக் நாக்கை மடக்கி கடித்து விரலையாட்டி, மவளை தனியா மாட்டுவல அப்பருக்குடி உனக்கு என்று மிரட்டல் விடுக்க நாக்கை துருத்தி ஒழுங்கு காட்டிவிட்டு தலை குனிந்து கொண்டார் ராதா. ராதாவின் சைகையை புரிந்து கொண்ட ரதி, ஆமா அண்ணி, முட்டில அடிபட்டுருச்சு அதான் என்று சொன்னவளை வாயில் கை வைத்து பார்த்த ரிஷி, மச்சி இதுங்க என்ன இப்படி போய் சொல்லுதுங்க என கேட்க அர்ஜுனோ பதிலளிக்காது மகியின் ஒவ்வொரு அசைவையும் துல்லியமாக பார்த்து கொண்டிருந்தான். கதிர் குருக்கு இவர்களின் சேட்டை புரிய அமைதியாக நடப்பதை வேடிக்கை பார்த்தனர். அடிபட்டு விட்டது என்றதும் பதறிய மகியும் பூஜாவும், ரதி உனக்கு என்னடி ஆச்சு? எப்படி அடிபட்டுச்சு? எங்க அடிபட்டுச்சு? ரத்தம் வந்துச்சா? ரொம்ப வலிச்சுதா? எங்க காட்டு, நானே பார்க்குறேன் என அவள் காலை தொட போக ரதி ராதா இருவரும் ஒரே நேரத்தில் ஐயோ என்று பதறி, அக்கா நீ என்ன பண்ண போற? அட, அடிபட்ட இடத்த பார்க்க போறேன்டி. அதெல்லாம் இல்லை, நீ அதை பார்க்க கூடாது. ஏண்டி, நான் பார்த்தா என்ன என்றால் குழப்பமாக. அங்க அடிபட்டிருந்தா தானே பார்க்க முடியும் என முணுமுணுக்க, என்ன ராதா சொன்ன? அப்ப அங்க அடிபடலைனா வேற எங்க அடிபட்டுச்சு என மேலும் குழப்பமாக மதி கேட்க, ஐயோ அக்கா, நான் அப்படி சொல்லல என தலை சுரிந்தவள், அடியே ரதி, என்னடி இப்படி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து என் உயிர் எடுக்கிற? என் குட்டு வெளிவரக்கூடாதுன்னு உனக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு பாரு என மனதிற்குள் ரதியை வருத்தவள். அக்கா, அது வெளிக்காயமா இருந்தா தானே தெரியும், இது உள்காயம், பார்த்தா தெரியாது, அதான் சொன்னேன் என்றவள். நானும் ரதியும் வந்து ரொம்ப நேரமாச்சு, நாங்க கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா வரோம் என அவசர அவசரமாக ரதியை இழுத்து கொண்டு ஓடியவளை, ஏய் காயம் இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்கு அவளை இழுத்துட்டு ஓடுற? பொறுமையா கூட்டிட்டு போ என்று மகி சொல்ல, சரிக்கா என்று கத்திக்கொண்டே மேலும் பரபரவென ரதியை இழுத்து கொண்டு ஓடினாள். மகியின் தோளில் கை போட்ட பூஜா, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ரெண்டும் ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு இருக்குங்க, அதான் உன்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு விட்டா போதும் தலை தெறிக்க ஓடுதுங்க என்றாள். மகி ஏதோ சொல்ல வரும் முன் கார்த்தி முந்திக்கொண்டு, பூஜா செத்தனாரி அமைதியாயிரு. மகி, நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தியே, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும்னு தோணுச்சா என்று பேச்சை மாத்த, அச்சோ ஆமா மாமா, மறந்தே போயிட்டேன் பாரு என்றவள் நேராக கதிரிடம் சென்று மாமா என அன்பாக அழைக்க கார்த்திக்கு அப்பாடா என மூச்சு வந்தது. பூஜாவை மனதில் திட்டியவன் ராதாவையும் திட்டாமல் இல்லை. ரிஷிக்கு ராதா ரதி மாட்டிக்கொண்டு முழித்ததை பார்த்து சிரிப்புதான் வந்தது. மகி மேல் கோபமாக இருந்த கதிர் பல்லை கடித்து, மகி உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், தனியா எங்கேயும் வெளியே போகாதுன்னு. போனியே, போனையாவது எடுத்துட்டு போனியா? காலையில கோயிலுக்கு போனவ பொழுது போய் வர. சிறிது கோபமாக எகிற அர்ஜுனுக்கு தான் காரணமே இல்லாமல் கதிர் மேற் கோபம் பொத்து கொண்டு வந்தது. அவள் மாமா என அழைத்தது வேறு கடுப்பாக இருக்க எதையும் வெளியில் காட்டாமல் அமர்ந்திருந்த அர்ஜுன் காதில்,
டேய் மச்சி, உன்கிட்ட ஒன்று சொல்லணும் என ரிஷியை முறைத்த அர்ஜுன், டேய் உன்னை கொல்ல போறேன், திரும்ப லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணு அது இதுன்னு சொன்ன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நானே செம்ம காண்டில் இருக்கேன் என்றான் புரிந்து கொண்டு. டேய் நான் சொல்றத கேட்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு, முதல்ல என்னை சொல்ல விடுறா என்று ரிஷி சலித்து கொள்ள சொல்லு என்பது போல் நண்பனை பார்த்து பின் மகியை பார்த்தான். அதோ கதிர் எதிரில் நிற்குதே அந்த பொண்ணு, அவள் எப்படி இருக்கா என கேட்டவனை ஒரு மாதிரி பார்த்த அர்ஜுன், என்னடா அதுக்குள்ள ஓ லவ் கூடு விட்டு கூடு பாஞ்சிருச்சா என்றான் நக்கலாக. அர்ஜுனை முறைத்த ரிஷி, தப்பா பேசின நண்பன் கூட பார்க்க மாட்டேன், உன்னை கொண்டுட வேண்டா, நான் ஒன்றும் கூடு விட்டு கூடு பாயல, என் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் என் மாடன் ரதி தான், அது என்னைக்கும் மாறாது. இப்போ நான் உனக்கு காட்டின பொண்ணு தான் மகியாலினி, உனக்கு பார்த்துருக்க பொண்ணு என்றிட சற்று மனம் துள்ளி குதிக்கத்தான் செய்தது அர்ஜுனுக்கு. இது எந்த விதமான உணர்வு என புரியவில்லை. ரிஷி கூறியதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் திரும்பவும் தன் பார்வையை மகியிடமே பதிக்க ரிஷி தன் நண்பனை வினோதமாக பார்த்து வைத்தான். மன்னிச்சுக்கோ மாமா, நேரமாச்சுன்னு தானே போனேன், அதுக்கு போய் கூச்சிக்கலாமா என அவளின் குழந்தைத்தனமான கொஞ்சல் மொழியில் கோபம் காணாமல் போனது கதிருக்கு. ஆனால் அர்ஜுனுக்கோ கதிரிடம் மகி கொஞ்சி பேசுவது அப்படி ஒரு ஆத்திரம் வந்தது. பின் தன் அர்ச்சனை கூடையிலிருந்து திருநீர் எடுத்து அவனை குனிய சொல்லி கதிரின் நெற்றியில் வைத்து ஊதிவிட்டு அழகாக புன்னகைக்க அதில் மதிமயங்கி போன அர்ஜுனுக்கு அந்த சிரிப்பு தனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும் என்றது போல் தோன்றியது. கதிரை நினைத்து கோபமாக வந்தது. பொறுத்து பார்த்த கார்த்தி கதிரின் கழுத்தில் கை போட்டு, போதுன கொஞ்சம் நிறுத்திக்க, உங்க பாசமலையில நனைஞ்சு எங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சதுதான் மிச்சம் என மூக்கை சுருக்கி காட்ட இடுப்பில் கை வைத்து கார்த்தியை முறைத்த மகி, என்ன கார்த்தி மாமா எங்களை கிண்டல் பண்றியா, என்கிட்ட ஏதாவது உதவி கேட்டு வருவேல்ல அப்ப இருக்கு உனக்கு என்றான் விரைப்பாக. ஆமா போடி, எனக்கு அப்படியே பெரிய உதவி பண்ணிட்டா, உன் தங்கச்சியை நான் விரும்புறேன்னு உன்கிட்ட முதல்ல சொன்னேன்ல, நீ என்ன பண்ண, நேராக அந்த கோணம் கிட்ட போய் 1-2 சொல்லி என்னை பெருசா வச்சு பங்கம் பண்ணவதான நீ பேசுறியா? அவன் கொந்தளிக்க அவனை முறைத்தவள் அவன் தலையில் நங்கென்று ஒரு கொட்டு வைத்து, நீ என்கிட்ட எப்ப வந்து ராதாவை விரும்புறேன்னு சொன்ன சொல்லு. அவன் தலையை தேய்த்து கொண்டே திருவென முளைக்க, சொல்லு மாமா என மீண்டும் அவன் தலையில் கொட்ட போக, அடியே சொல்றேன் சும்மா கொட்டாதடி முருங்கக்கா என மேலே பார்க்க மகியும் மேலே பார்த்து, என்ன பிளாஷ்பேக்கா வெக்கம் கொண்டு அவன் தலையாட்ட, அடச்சி நீ சொல்லவே வேணாம் போ என்று நகர்ந்து விட்டாள். அதெல்லாம் அரியா வயது காதல் கதை. அப்போது புதிதாக வந்த பெண் கதிரிடம் கோபமாக வந்து, ஹலோ மிஸ்டர், என்னையாவது யாருன்னு தெரியுதா, இல்ல அதுவும் மறந்து போச்சா என மூக்கு சிவந்து கோபமாக கேட்க, அதுவரை மகி கார்த்தியின் சண்டையை சுவாரஸ்யமாக பார்த்தவர்கள் இது என்னடா புது கேரக்டர் என்று அர்ஜுன் மற்றும் ரிஷி பார்த்து கொண்டிருக்க, குரு அவதான் காயத்ரி, நம்ம தங்கச்சி, நம்ம ராஜேஷ் மாமாவோட ஒன்று விட்டு தங்கச்சி மாவதேன், அவ பிறந்ததுல இருந்தே ஐயாவுக்கு அவ மேல லவ், இப்போதே கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு என சொல்ல, பிறந்ததுல இருந்து நான் புரியலையே என சந்தேகமாக கேட்க, நம்ம மகி பிறக்கிறதுக்கு 1 மாசம் முன்னாடி தான் காயு பிறந்தா, அப்ப போய் அவளை பார்க்கும்போதே ஐயாக்கு 4 வயசுலயே லவ் பத்திக்கிச்சு, அவ பின்னாடி நாயா பேயா அலைஞ்சு இப்பதான் ஒரு 15-16 வருஷமா லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டா என்ற குருவை முறைத்த ரிஷி, எப்படி இப்பதான் எதே 15-16 வருஷமா லவ் பண்ண ஒத்துக்கிட்டாளா என்ன, இது உனக்கே அநியாயமா இல்லையா, 16 வருஷம் லவ் என்னமோ நேத்து தான் அவங்க 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்ச மாதிரி பில்டப் பண்றேன, அவங்க லவ் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்றன, நீ நடத்து என வடிவேல் பாணியில் சொல்ல குருவுக்கும் அர்ஜுனுக்கும் சிரிப்பு வந்து விட்டது. ஐயோ காயு ஏ லட்டு பொண்ணே என அவள் கண்ணம் கிள்ளி, உன்னை போய் எப்படி இந்த மாமனால மறக்க முடியும் என கொஞ்ச அவன் கையை தட்டிவிட்ட காயத்ரி, போ மாமா, இன்னும் நமக்கு 20 நாள்ல கல்யாணம், ஆனா நீ என்ன ஒரு முறை கூட வந்து பார்க்கல, சரி அதை கூட விடு, எத்தனை முறை நானா உனக்கு ஃபோன் பண்ண, அதையாவது எடுத்து ஒரு வார்த்தை பேசினியா, நீ கட்டாயப்படுத்தி அனுப்பினதுனால தானே உன்னை விட்டு பிரிஞ்சு தனியா தவிச்சிட்டு இருக்கேன், ஆனா உனக்கு என்னை பத்தி நினைப்பே இல்லை என மூக்கை உறிஞ்ச அவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்துவது என தெரியாமல் கதிர் விழித்து கொண்டு நிற்க இவர்களின் சம்பாஷணைகளை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் வருத்தமாகி போனது. இவனுக்கு தான் ஒரு தீர்க்காளே, அப்புறம் எதுக்கு எனக்கு பார்த்த பொண்ணுகிட்ட வழிஞ்சிட்டு இருக்கான்? அர்ஜுன் நினைத்து கொண்டிருக்க ரிஷிக்கு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என புரியாமல் விழித்தான். ஏன் புள்ள, இதுக்கா நாங்க கோயில் கூட்டி போய் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உனக்கு அவ்வளோ சொன்னமே,
ஆனா நீ நாங்க சொன்ன எதையும் காதுல வாங்கிக்காம வந்ததும் என் மாமன் கிட்ட கத்திட்டு இருக்க. மாமாவை பத்தி தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ற? மகி கேட்க காயுவின் கண்ணில் உடைப்பெடுக்க மகியை இயலாமையுடன் பார்த்தவள், எனக்கு இருக்கிற பயம் உனக்கு புரியலையாடி என தவிப்புடன் காயு கேட்க துடித்து போன மகி, அதில்ல காயு என வாயெடுக்க, மகி எதுவும் பேசாத விடு என இறுக்கமான கதிரின் குரலில், மாமா நான் அவகிட்ட சொல்லி என திரும்பவும் வாயெடுக்க, நான் பார்த்துக்கிறேன் மகி நீ இரு என்றவன் காயுவின் கையை பிடித்து வெளியே அழைத்து சென்றான். போகும் அவர்களை கலக்கத்துடனேயே அவள் பார்க்க கலங்கிய விழிகளால் போகும் கதிரையே பார்க்கும் மகியை பார்வையால் எரித்து கொண்டிருந்தான் அர்ஜுன். அவனும் அவளை வந்ததிலிருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். மகி யாரையும் கண்டு கொள்ளாமல் கதிரிடம் பேசியது கொஞ்சியது, கதிருக்காக அவள் வரிஞ்சு கட்டி சென்றது முதல் காரணம் அறியாமல் பொறாமை கொண்டது மனம். வேகமாக குருவிடம் வந்த மகி, அண்ணா நீயாவது என்னன்னு போய் பாரு, மாமா வேற ஒரு மாதிரி போகுது, கோபத்துல காயு வயதாவது என சொல்ல தொடங்க, மகிமா உன் மாமா காயுவை ஒன்றும் பண்ண மாட்டாரு. காயுக்கு பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வச்சுதான் கூட்டிட்டு வருவாரு. நீ கொஞ்சம் அமைதியா இருப்பில்ல. ஏ மகி, அண்ணன் போய் காயு கிட்ட கோபத்தை காட்டுமா? பூஜா சமாதானம் சொல்ல குருவும் அதையேதான் ஆமோதிப்பாய் சொன்னான். கொஞ்சம் தெளிந்தவள் ஏதோ ஞாபகம் வந்ததை போல் அர்ச்சனை கூடையை எடுத்து கார்த்திக்கு திருநீர் வைத்துவிட்டு, மாமா உனக்கு பிடிக்குமேனு ஆட்டுக்குழம்பு வச்சேன் சாப்பிட்றியா என்றிட, ஏமா பரதேவத இவ்வளோ நேரம் நீ எங்கிட்டு இருந்த? கதிர் என்ன இருந்தா உனக்கு சுத்தி இருக்கிறவையெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டோம்ல என நக்கல் அடிக்க, அவன் தாடியை இடித்து, சும்மா என்ன கிண்டல் பண்ணாத மாமா என்றவள் அப்போதுதான் அங்கு இத்தனை நேரமும் ஒருவன் புதிதாக இருப்பதை பார்த்தாள். மகி இது அர்ஜுன் என தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் கார்த்தி அறிமுகப்படுத்த, டே மாப்ள என்று கார்த்தி மேல் கை போட்ட குரு, அர்ஜுன்னு வெறும் பேரை மட்டும் சொன்னா அவளுக்கு எப்படி புரியும் என்றவன், மகிமா இது அர்ஜுன், நம்ம மீனாட்சி அத்தை இருக்காங்கல்ல அவியலோட ஒரே மயன் என்றதும் குழம்பிய மகி, ஆனா அண்ணா இது வரைக்கும் அத்தையங்கிட்ட அவியலுக்கு ஒரு மயம் இருக்கிறதா சொல்லவே இல்லையே என்றிட, அதுக்காக அவங்க திரும்பவும் பெத்து வளர்த்தா காட்ட முடியும்? இவனு உனக்கு மாமாதாமா என்று கிண்டல் அடித்த ரிஷியை நீ முதல்ல யாரு என்பதை போல் பார்த்து வைக்க, அதுக்கும் அவனே நான் அர்ஜுனோட நண்பன் என்றான் புன்னகையுடன். வாயை குவித்து ஹோ என தலையாட்டி மெலிதாக சிரித்தவள் அர்ஜுனை பார்க்க அதுவரையிலுமே அவளின் ஒவ்வொரு முகபாவங்களையும் கூர்ந்து பார்த்தவன் மகி தன்னைத்தான் பார்க்கிறாள் என தெரிந்ததும் வசீகர புன்னகை சிந்தி அவளிடம் கை நீட்டி, ஹாய் ஐம் அர்ஜுன் ஃப்ரம் பெங்களூர் என்று கையை நீட்ட தயங்கி தன் அண்ணனை பார்க்க அவன் கை கொடு என்று கண் அசைத்ததை அர்ஜுன் கண்டு கொண்டவன் கதிரிடம் மட்டும் உரிமையாக நடந்து கொண்டதையும் தன்னிடம் கை கொடுக்கவே தயங்குவதையும் கண்டவன் உள்ளுக்குள் புழுங்கி தள்ளினான். இருந்தும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சிரித்த முகமாக கையை நீட்டிக்கொண்டே இருக்க மகி மெதுவாக தன் கையை அவன் கையில் பொருத்தி, நான் மகியாளினி என்க அர்ஜுனோ அவளின் பஞ்சு போலிருந்த மென்மையான கையில் தன் கை கொண்டு அதன் மென்மையை நன்கு அறிய அழுத்தி கிள்ளி தடவி என அவள் கரத்தை வதம் செய்து கொண்டு இறுக்கிக் கொண்டான். அவன் செயலில் அசௌகரியமாக உணர்ந்தவள் அவனை முறைத்து கொண்டே கையை வலுக்கட்டாயமாக பிரித்து எடுத்து அவனிடம் ஏதும் பேசாமல், அண்ணா பொழுது போச்சு, நான் போய் எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என சொல்லி திரும்பியவளை சட்டென்று அவள் மணிக்கட்டை பிடித்த அர்ஜுன் நாக்கை கண்ணக்கதுப்பில் அடக்கி முட்டையாக வைத்து ஒரு மார்க்கமாக சிரிக்க குரு கார்த்தி இருவரும் தீவிரமாக பேசிக்கொண்டே எப்போதோ அங்கிருந்து சென்றுவிட ரிஷி கலவரமாக நண்பனின் செயலை பார்த்தான். திடுக்கிட்டு என்னவென்று திரும்பி பார்த்த மகி அவன் செய்கையில் எரிச்சல் வர கோபவிழிகளுடன் என்ன என்றாள். டீ போட போறியா ஏஞ்சல்? அவன் மென்மையாக கேட்க அர்ஜுனன் இந்த மென்மையை கண்ட ரிஷிக்கு தான் தலை சுற்றியது. அவன் ஏஞ்சல் என்றதும் கண்களை உருட்டி முழித்தவள், ஹா என்ன என்றிட, இல்லடி டீ போட போறியான்னு கேட்டேன் என்றான் உரிமையாக. டீ போட்டு அது புரியாமங்கையோ, ஆமா, ஏன் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா வெள்ளந்தியாக கேட்க அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்தவன், எது கேட்டாலும் கிடைக்குமா என்றான் இரு பொருள்பட. அதை புரிந்து கொள்ளாத மகி, என்ன வேணும்னு சொன்னா தானே கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியும் என்றிட, அது கண்டிப்பா கிடைக்கும், அது உன்கிட்ட தான் இருக்கு ஏஞ்சல் என்றான் பொடி வைத்து. பொறுமை இழந்தவன், அது என்னன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும், ஏன் இப்படி படுத்துறிய? முதல்ல கையை விடுங்க
எனக்கு வேலை இருக்கு. அவள் பொரிய. சரி விடுறேன். ஆமா, நீ ஏன் என்ன முறை சொல்லி கூப்பிடாம விடுங்க வாங்க போங்கங்கிற? நான் உனக்கு முறை பையன் தானே. ஸோ நீ என்னை எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடு. அவன் தீவிரமாக சொல்ல ஏனோ அவனை சட்டென்று முறை வைத்து கூப்பிட முடியவில்லை அவளால். எனக்கு கூப்பிட தோணல, என் கையை விடுங்க என திரும்ப திரும்ப அதையே சொல்ல அர்ஜுனுக்கு கோபம் வந்தாலும் அதை அடக்கியவன் நிதானமாக அவளை பார்த்து இன்னும் கையில் அழுத்தம் கூட்டி, நீ கூப்பிட்டு தான் ஆகணும் ஏஞ்சல், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக கூப்பிடணும். சிறிது கடுமையாக உரைக்க முகம் சுணுங்கியவள், என்னால் அப்படிலாம் கூப்பிட முடியாது. ஆமாம், அது என்ன ஏஞ்சல்? என் பேரு மகி, நீங்கள் அப்படியே கூப்பிடுங்க காட்டமாக சொல்லி, என் கையை விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு என அவனிடம் மாட்டியிருந்த அவள் கையை நெளித்து கொண்டே பேச சட்டென அவள் முன்னால் நெருங்கி நிற்க அதில் மகிக்குதான் அவள் நெருக்கத்தில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கண்கள் விரிய பார்த்தாள். கொஞ்சம் விட்டாலும் உடலும் மோதிக்கொள்ளும் அளவு நெருங்கி நின்றவன் அவன் மூச்சு காற்று அவள் முகத்தில் படும்படி, நான் உன்னை அப்படித்தான் கூப்பிடுவேன் ஏஞ்சல், எனக்கு உன்னை ஏஞ்சல்னு கூப்பிடதான் பிடிச்சிருக்கு. நீயா என்ன முறை சொல்லி கூப்பிடணும், கூப்பிட வைப்பேன். இப்போ நீ என்ன பண்ணுற? சுட சுட தண்ணி ஊற்றாம பாலை பக்குவமாக காய்ச்சி சுகர் கம்மியாக போட்டு பாதாம் பிஸ்தா முந்திரி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சூடான பால் மேலே அப்படியே தூவி சீக்கிரமாக எடுத்துட்டு வா பார்ப்போம் என்று அவளை விட்டு நகர அப்போதுதான் ஏதோ பிரம்மையிலிருந்து வெளிவந்ததைப் போல் தெளிந்தவள் அவனை முறைத்து கொண்டே அங்கிருந்து சென்றாள். அதுவரை அவர்களையே வாய் பிளந்து கொண்டு பார்த்திருந்த ரிஷியின் முதுகில் அர்ஜுன் ஒரு அடி வைக்க ஆ என தேய்த்து கொண்டே, டே மச்சி, இங்கே இவ்வளோ நேரம் என்னடா நடக்குது? நீ பண்ணுறது சரியில்லடா, இது கிராமம், உன் வேலையெல்லாம் இங்கே காட்ட நினைக்காத, கட்டி வச்சு நொங்க எடுத்துருவாங்க ரிஷி சொல்ல அவன் தோளில் கை போட்ட அர்ஜுன், எனக்கு பொண்டாட்டிய வர போறவகிட்ட நான் எப்படி வேணா நடந்துப்பேன், எவன் வந்து என்னை கேட்பான்? சாதாரணமாக சொன்ன நண்பனை ஆச்சரியமாக அவன் பார்க்க, என்ன மச்சி கல்யாணமே வேணான்னு சொன்னவன் இப்படி பேசுறானேன்னு பார்க்குறியா? அவன் சரியாக அர்ஜுன் கேட்க ரிஷி ஆம் என்றான், தலையை நாலா பக்கமும் ஆட்டி. அது ஒன்றும் இல்லை மச்சி, நானும் எத்தனையோ பொண்களை பார்த்துருக்கேன், பட் சொல்ல தெரியல, ஷீ இஸ் ஸ்பெஷல் டு மை ஹார்ட். என்னென்னமோ பண்ணுறாடா மச்சி, இது என்ன ஃபீல்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்கு என்றவன் அவன் அறைக்கு சென்று விட்டான். ரிஷிதான் குழம்பி போய் நின்றான். நண்பனை பற்றி நன்கு அறிந்த அவன் மனமோ மகி மனதை மாற்றி அவளை ஏதாவது ஏடாக்கூடமாக செய்து தவறிழைத்து விட்டு அர்ஜுன் அவளை விட்டு சென்று விடுவானோ என்ற பயம் வந்து படபடவென அடித்து கொள்ள பிரம்மை பிடித்ததைப் போல் அவன் அறைக்கு சென்றான். இங்கு கதிர் வேகமாக தோட்டத்திற்கு காயுவை அழைத்து வந்தவன். அவள் அழுத கண்களை துடைத்துவிட கை உயர்த்த திரும்பிக் கொண்டான். அவளை தன்னை பார்க்கும்படி திரும்ப நிற்க வைத்தவன். லட்டுக்குட்டி, இத்தனை நாள் கழிச்சு உன் மாமனை பார்க்க வந்திருக்க, இப்படி அழுவ? ஏன் காயு, உனக்கு தான் என்னை பத்தி எல்லாமே தெரியுமேடா, தெரிஞ்சும் நீ இப்படி கலங்கினா நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு என்று அவள் கண்ணம் ஏந்த, மாமா என்று கண்ணீர் வழிய பார்த்தவள். அவன் பார்வை அவள் மேல் ரசனையாக படிவதை புரிந்தவளுக்கு அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் வெக்கம் கொண்டு விலகி போக நினைத்தவளின் இடை வளைத்து பிடித்து தன்னிடம் நெருங்கியவன். எம்பிட்டு நாளாச்சடி உன்னை இப்படி கிட்டத்துல பார்த்து? ஏன் லட்டு, நீ சரியா சாப்பிட்றது இல்லையா? முன்ன இருந்ததை விட உன் இடுப்பு 2 சுத்து குறைஞ்சிருக்கு. ஏன் லட்டு குட்டி இப்படி என்ன நினைச்சு கவலைப்பட்டு உன் உடம்ப போட்டு கெடுத்துக்கிற? ரசனையில் ஆரம்பித்து கவலையாக மொழிந்தான். அவன் கவலை தேய்ந்த முகம் அவளையும் வாட்டியது. இருந்தும் அதை வெளிக்காட்டாமல், இனிமே நீ என்னைய கவனிச்சுக்க மாமா, நான் பழையபடி மாறிடுவேன் என்றவளை இன்னும் இறுக்கி பிடித்து, இனிமே உன்னை கவனிக்கிறத விட எனக்கு வேற என்ன லட்டு வேலை இருக்க போது என அவள் கழுத்தில் முகம் புதைக்க, ஐயோ அம்மா என காயு கத்த பதறி பயந்து அவளிடமிருந்து விலகி கதிர் பின்னால் திரும்பி பார்க்க யாரும் இல்லாமல் போகவே குழப்பமாக அவளை திரும்பி பார்க்க அங்கு அவன் லட்டு இருந்தால்தானே. 10 அடி தூரம் ஓடி நின்றவள் களகளவென சிரித்து கொண்டே, ஐயோ மாமா நல்லா ஏமாத்திட்டியா? என்கிட்டதா உன் அதட்டல் உருட்டல் எல்லாம் வேலைக்கு ஆகும் போல. என் அம்மாவை பார்த்து இப்படி பயப்படுற, அவங்களால எப்படி மாமா நடக்க முடியும் என கிண்டல் அடிக்க, அடிங்க என்னையே பொய் சொல்லி ஏமாத்திட்டு சிரிக்கிறியாடி, இரு உன்னை கவனிச்சுக்கிறேன் என்று அவள் பின்னால் துரத்தி கொண்டு ஓட அவளும் சிரித்து கொண்டே அவன் கையில் சிக்காமல் ஓடிவிட்டாள். கார்த்தி வீட்டுக்கு வெளியே ஒரு மறைவான இடத்தில் நின்று யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக கையில் சிகரெட்டை வைத்து புகைத்து கொண்டிருக்க, அப்போது மாடுகளுக்கு தண்ணி வைக்க வந்த பூஜா கார்த்தி நிற்பதை பார்த்து,
அண்ணா இங்க என்ன பண்ணுது தனியா நின்னு என்றபடி அவனிடம் செல்ல அவள் வருவது கூட தெரியாமல் ஏதோ ஒரு சிந்தனையில் புகைத்து கொண்டிருந்தவன் அருகில் வந்தவளுக்கு அவன் செய்யும் வேலை தெளிவாக தெரிய, அண்ணா நீ என்ன பண்ற இங்க என மூக்கு விடைக்க கேட்க திடுக்கிட்டு திரும்பியவன் முன்னால் கோபமாக இருந்த பூஜாவை கண்டவன் சிகரெட்டை கீழே போட்டு காலால் மிதித்து பூஜாவை பார்க்க முடியாமல் தலை குனிந்து கொண்டான். அண்ணா என்ன இதெல்லாம்? உனக்கு என்னாச்சு? நீ பண்ண வேலை மட்டும் வீட்டில் வேற யாராவது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? முக்கியமா ராதா பார்த்துருந்தா உன்னை நினைச்சு கவலைப்பட மாட்டாளா? இது மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது இருக்கா என்று கோபமாக கேட்க, ஐயோ பூஜா சும்மா தம்ம மட்டும்தான், அது ரொம்ப டென்ஷனில் நானே இதை எப்படியாவது நிறுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ எதுவும் ராதா பிள்ளைகிட்ட சொல்லிவிடாத பூஜா ப்ளீஸ், ராதா ரொம்ப வருத்தப்படும் என்று கூற, அண்ணா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை சொல்லிவிட்டேன். உன்னை மட்டும் நம்பியே ஒருத்தி இருக்கான், அவன் நம்பிக்கையை கெடுத்துவிடாத என்றவள் சென்று விட்டாள். பொழுது சாய்ந்த நேரம் பெரியவர்கள் சிறியவர்கள் என குடும்பமாய் அமர்ந்து அரட்டை எடுத்துக் கொண்டிருக்க அர்ஜுன் கீழே இறங்கி வரும்போதே மகியை கண்களால் ஸ்கேன் செய்தபடி ரிஷி அருகில் அமர்ந்தவன் மகி கதிருடன் அமர்ந்து யாரையும் கண்டுகொள்ளாமல் தீவிரமாக எதையோ அவர்களுக்கு மட்டும் கேட்கும்படி பேசிக் கொண்டிருக்க அதை பார்த்த அர்ஜுன் கண்கள் சிவப்பாகி இருவரையும் கோபமாக முறைத்து கொண்டிருந்தான். அப்போது அனைத்து விளக்குகளும் நின்று போக எல்லோரும் சலித்து கொண்டு என சத்தம் கிளப்ப அந்நேரம் பார்த்து ஒளிபெருக்கியில் சத்தமாக, அன்னையின் மறு உருவமாக என் பாசமிகு அக்கா, அன்னையின் அரவணைப்பு உன்னிடம் கண்டேன். அன்பிற்கு அடைமொழி கேட்டால் என் அக்கா என்பேன். உன் அன்புக்கு நான் அடிமை, உன் கண்டிப்பிற்கு நான் குழந்தை. இந்த 4 வருட பிரிவு ஒன்றும் பெரியதாய் படவில்லை அக்கா, உன் நினைவுகள் என்னை சுமக்க என்று கவிதை சொல்லி முடிக்க, அக்கா இது உனக்காக என்று ஒரு பாடலை பாடிக்கொண்டே அருகே வந்தான். அதுவரை மகி அக்கா என்றதிலேயே தன் தம்பியின் குரலை கண்டு கொண்டவளின் கண்கள் குளமாகி சூர்யா என தானாக அவன் பெயரை முணுமுணுத்தது. அவனை பார்க்க ஏங்கி தவிக்க அணைந்த விளக்குகள் எரிய அவள் முன்னால் பெரிய பெரிய ரோஜா பூக்களுடன் ஸ்டைலாக பேண்ட் ஷர்ட் விகிதம் பாடிக்கொண்டே சூர்யா நடந்து வர, சூர்யா என ஓடி சென்று தன் தம்பியை அணைத்து கண்ணீருடன் அவன் நெற்றியில் முத்தம் வைத்து, எப்படி இருக்கு சூர்யா என வார்த்தைகளில் அன்புக்கு பஞ்சம் இல்லாமல் மொழிய, எனக்கு என்னக்கா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கும்போது நான் சூப்பரா தான் இருப்பேன் என்றவனின் கண்ணீர் அவள் கைகளில் பட்டு தெரிப்பது தெரியாமல் அவளிடம் பூக்களை கொடுக்க அதை வாங்கி அவன் கண்களை துடைத்து விட்ட மகி, அதுக்கு ஏண்ட அழற என்றவள் அழுகையுடன் தலையாட்டி சிரித்தாள். இவர்களின் அன்பை கண்டவர்களுக்கும் கண்களில் கண்ணீர் பெருக்காமல் இல்லை. அவ்வளவு ஏன் இவ்வளவு நேரம் மகி மேல் கோபமாக இருந்த அர்ஜுனுக்கு கூட இருவரின் அன்பை பார்த்து வியந்து போனான். இருந்தும் சிறு பொறாமை இருக்கத்தான் செய்தது. பின் அனைவரும் அவனை நலம் விசாரித்து அவனை முத்தமிட்டு கண்ணம் வலித்துவிட அர்ஜுனிடம் தானாக வந்து கை நீட்டி, ஹாய் மாம்ஸ் எப்படி இருக்கீங்க என்று கேட்க, நைஸ் டா மச்சான் என உரிமையோடு அவன் தோளில் கை போட்டு மகியை பார்த்தான். அவளும் அவனை முறைத்து உதட்டை சுளித்து கொண்டு திரும்பிக் கொண்டாள். அவனும் சிறு சிரிப்புடன் அவளிடம் பார்வையை வைத்துக் கொண்டே மற்றவர்களிடம் வாயசைத்துக் கொண்டிருந்தான். இதழ் 7. அழகான விடியலில் பாதி இருள் படிந்திருந்த காலை வேளையிலே உறக்கம் களைந்த அர்ஜுன் இன்று வெளியே தோட்டத்தில் சென்று உடற்பயிற்சி செய்யலாம் என நினைத்தவன் ஒரு ட்ராக் பேண்ட் மற்றும் கையில்லாத பனியன் அணிந்து கொண்டு தோட்டத்திற்கு சென்று அந்த அழகான காலை பொழுதில் தென்றல் காற்று முகத்தில் பட்டதும் மூச்சு காற்றை இழுத்துவிட்டு தன் உடற்பயிற்சியை ஆரம்பித்தான். அப்போது ஜல் ஜல் என்று யாரோ நடந்து வருவதின் அடையாளமாய் கொலுசின் சலங்கை ஒலி கேட்க தீவிரமாக உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த அர்ஜுன் அந்த கொலுசொலியின் சத்தத்தின் சொந்தக்காரி யாராக இருக்கும் என யூகித்து கொண்டவன் அவள்தான் வருகிறாளா என ஒரு மறைவிடத்தில் மறைந்து பார்த்தான். அவன் நினைத்ததைப் போலவே அவளேதான் அர்ஜுனின் ஏஞ்சல். பச்சை வண்ண பாவாடை ரவிக்கை அணிந்து அதற்கேற்றாற்போல் நீல வண்ண தாவணி கட்டி முந்தானையும் பாவாடையும் சேர்த்து அவளின் வாழைத்தண்டு முழங்கால் தெரியும்படி இடையில் தூக்கி சொருகியிருக்க அதில் அவள் இடையில் அணிந்திருந்த இடைச்சங்கிலியும் அவள் நடைக்கு ஏற்றாற்போல் அந்த ரம்யமான மஞ்சள் விளக்கொளியில் மேலும் கீழும் மின்னி மின்னி அழகாக நடனமாடிக்கொண்டிருந்தது. அர்ஜுனின் கண்களோ அவள் பளிங்கு மென் இடையில் சொக்கி நின்றது. பா என்ன அழகுடா! அர்ஜுனின் வாய் தானாக முணுமுணுத்தது. அவன் இதுவரை எத்தனையோ பெண்களிடம் உடலால் ஒன்றாய் இணைந்திருந்தாலும் அதில்
உடல் தேவை மட்டுமே இருக்கும். அவனிடம் வரும் பெண்களை உடல் மொழியை ரசித்துதான் செல்லாபத்தில் ஈடுபடுவான், முத்தமிடுவான். தேவை முடிந்ததும் அந்த பெண்ணின் ஒரு விரல் கூட அவன் மேல் பட்டால் எட்டி ஒன்று விடுவான். இவனுடன் இருந்த பெண்களை மறுநாள் வேறொரு ஆடவனுடன் பார்த்தால் கூட இதழ் வளைத்து அந்த பெண்களை தரக்குறைவாக பார்த்து செல்வான். ஆனால் எந்த ஒரு பெண் மீதும் உடல் ஈர்ப்பை தவிர காதலோடும் அன்போடும் காதல் பேசும் பார்வையோடும் மென்மையான தீண்டல்களும் செல்ல முத்தங்களும் செல்லமான சினுங்கல்களும் கூடல் முடிந்ததும் ஆசையா இருவர் மார்பிலும் தலை சாய்த்து தலை கோதிய விரல்களை முத்தமிட்டு காதல் பாஷைகள் பேசி சினுங்களுடன் கண்களில் மொத்த காதலையும் களவாடி உடல் கூசி வெக்கம் கொள்ள வைத்து அவளின் ஒவ்வொரு செயல்களையும் ரசித்து இருவர் மனங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து காலம் முழுக்க இவள் ஒருத்தி மட்டுமே என் ஆதி அந்தம் உலகம் என்ற ரீதியில் அவன் எந்த பெண்ணுடனும் இணைந்ததில்லை. இப்போதோ மகியை பார்த்ததிலிருந்து அவனின் எண்ணங்கள் மொத்தமும் மகியையே சுற்றி கொண்டிருக்கிறது. அவளின் ஒரு கடைக்கண் பார்வைக்காக ஏங்கி நிற்கிறான். பெண்களை வெறும் உடல் தேவையாக பார்வையில் பார்த்த அவனால் மகியை அப்படி பார்க்க முடியவில்லை. அவளின் சின்ன சின்ன செயல்களும் கூட அவனுக்காக இருக்க வேண்டும் என்று மனம் பொறாமை கொள்கிறது. அவனை தவிர்த்து மற்ற என்பதை விட கதிருடன் பேசினால் ஆத்திரம் கோபம் என்று போட்டி போட்டு வருகிறது. ஆனால் அது காதலா என்று கேட்டால் அவனுக்கே தெரியாது. அவ்வளவு ஏன், இங்கு வரும்போது கூட அவனுக்கு பார்த்த பெண்ணிடம் பணத்தை அள்ளி வீசி என்னோட ஒரு நைட் இருந்துட்டு போயிட்டே இரு, இல்லைனா பணத்தை பொறுக்கிக்கிட்டு இந்த கல்யாணம் வேணான்னு நீயே சொல்லிடு என பார்க்கும் பெண்ணிடம் கராராக பேசிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் வந்தான். ஆனால் மகிதான் தனக்கு பார்த்த பெண் என தெரிய முன்னமே அவளிடம் பயமுள்ள என்னதான் பறி கொடுத்தானோ. அவனின் ஏஞ்சல்தான் எண்ணங்கள் முழுக்க நிறைந்திருக்கிறாள். எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு மகியை கவனித்தான். கையோடு கொண்டு வந்த வாளியுடன் மாட்டுத் தொழுவத்தில் நுழைந்தாள். வாளியை ஒரு ஓரமாக வைத்தவள் அனைத்தையும் கூட்டி சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். அவள் குனிந்து நிமிர்ந்து வளைந்து வேலை செய்யும் அழகை பார்க்க அர்ஜுனுக்கு 2 கண்கள் போதவில்லை. அவளின் ஒவ்வொரு அசைவுகளையும் ரசனையாக பார்த்தான். அனைத்தையும் சுத்தம் செய்து முடித்தவள் மாடுகளை கட்டி வைத்துக்கொண்டு வந்த வாளியை எடுத்து வள்ளி என அழைத்தாள். வள்ளி வராமல் போகவே திரும்பவும் வள்ளி, என் மேல நீ கோபமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன வேணும்னா பண்ண உனக்கு தெரியாதா? நான் வாரம் வெள்ளிக்கிழமை உன்னை பார்க்க வரமாட்டேன்ன. அப்புறம் நீ இப்படி முறுக்கிக்கிட்டு இருந்தேனா நானும் கோச்சிட்டு போயிடுவேன், பார்த்துக்கோ என சொல்ல அர்ஜுன் யோசனையாக, என்ன இவ மாட்டுக்கொட்டாயில மாடுங்க நடுவில் நின்றுட்டு யார்கிட்ட தனியா பேசுறா என தனக்கு தானே பேசிக்கொண்டு பார்க்க, சரி அப்ப நீ வரமாட்டேல, அப்ப நானும் கோச்சிட்டு போறேன் என்றபடி திரும்பி மெதுவாக நடக்க மாடுகளின் நடுவே இருந்து மா என கத்திக்கொண்டே வள்ளி என்ற பசு அவளின் முன்னால் வந்து நின்று வழி மறித்து மகி கையை தலையால் முட்டியது. கலகலவென சிரித்த மகி, என்ன வள்ளி உன் கோபம் எல்லாம் அம்புட்டு தானா என கேட்டு பசுமாட்டின் தலையை தடவி கொடுப்பதை அர்ஜுன் விழிவிரித்து பார்த்தான். மகியை அந்த பசு முட்டத்தான் வருகிறது என நினைத்து அதை தடுக்க அவன் களத்தில் இறங்கும் சமயம் வள்ளியோ மகியிடம் குழந்தை போல் கொஞ்சிக் கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு ஆச்சரியம் கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. அவளின் சுயநலமில்லாத அனைவரிடமும் மேலும் பாரபட்சம் காட்டாத அவள் காட்டும் அன்பு தனக்கு மட்டும் வேண்டும் என மனது சிறு குழந்தையாக மாறி அடம் பிடித்தது. இப்படியே வள்ளியுடன் சிரித்து பேசி கொஞ்சி பால் கறந்து முடித்த மகி, வள்ளி நான் போயிட்டு பொழுதுக்கா வரேன், அது வரைக்கும் சேட்டை பண்ணாம சமத்தா சாப்பிட்டுருக்கணும் என மாடுகள் சாப்பிட வைக்கோல் எடுத்து போட்டு வீட்டுக்குள் போக போன மகியை ஒரு குரல் தடுத்தது. யோசிக்காமல் சட்டென்று திரும்பி பார்த்தாள். நீங்க நினைச்ச மாதிரி அது கண்டிப்பா அர்ஜுன் இல்ல, கதிர்தான் அழைத்தான். அதுவரை ரசனையில் பூத்து குலுங்கிய அர்ஜுன் மனது இப்போது தீயில் வெந்ததை போல் வெறுப்புடன் பார்த்தான். என்ன மாமா அதுக்குள்ள தூங்கி எழும்பிட்டியா என மகி கேட்க அவள் கைப்பிடித்து இழுத்து அருகில் இருந்த கல் மேடையில் அமர வைத்து கால்கள் குறுக்கி அவள் மடியில் படுத்து கண்களை மூடியவனின் நெற்றி யோசனையில் சுருங்கியிருப்பதை புரிந்து கொண்ட மகி எதுவும் பேசாமல் அவன் தலை கோதிவிட்டாள். இங்கு ஒருவனுக்கு பற்றி எரிந்தது. ஆத்திரம் கண்ணை மறைக்க கதிரை வெட்டி போடும் அளவு கோபம் வந்தது. இருந்தும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு கைகளை மடக்கி தன் தொடையில் ஓங்கி குத்தி கொண்டு அவர்களைத்தான் பார்த்தான். சிறிது நேரம் கழித்து கதிரே பேசினான்.
மஹி பாப்பா. சொல்லு மாமா. இன்னும் 2 நாள்ல நான் போய் ஆகணும் மஹி. என்ன சொல்ல? மஹி அதிர்ச்சியாகி, மாமா என்ன சொல்ற மாமா? நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? இந்த விஷயம் காயுக்கு தெரிஞ்சா அவ எம்பிட்டு கஷ்டப்படுவான்னு உனக்கு நல்லா தெரிஞ்சும் ஏன் மாமா இதுக்கு நீ ஒத்துக்கிட்ட? இத்தனை நாள் காயு தான் உன்னை நினைச்சு பயந்துட்டு இருந்தா. இப்ப எனக்கே பயமா இருக்கு மாமா என மஹி படபடவென பொரிய ஆள் மூச்செடுத்து, மஹி நீயே என்ன புரிஞ்சுக்கலனா என் காயு எப்படி என்ன புரிஞ்சுக்குவா? நீதான மஹி என் நிலைமையை அவளுக்கு புரிய வச்சு சமாதானப்படுத்தணும் என்றவனை ஆற்றாமையுடன் பார்த்த மஹி, மாமா உன்னை நான் போக வேணான்னு சொல்லல, ஆனா இந்த தடவை விற்று என கெஞ்சியவளை என்ன சொல்லி சமாளிப்பது என தெரியாமல் விழித்தான். இவர்கள் பேசுவது தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுனுக்கு மஹி கதிரை வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமா என உருகி அழைப்பது எரிச்சலை ஏற்படுத்தியது. அது அவள் தன்னை ஒரு முறை கூட மாமா என்றோ இல்லை வேறு பெயர் கொண்டோ அழைக்கவில்லையே என்ற கோபமும் இருக்கத்தான் செய்தது. இப்படியே இவர்கள் பேசி அவர்களுக்குள்ளே ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் சென்றனர். வரும்போது சோகத்தில் இருந்த கதிரின் முகம் இப்போது பிரகாசமாக செல்வதை பார்த்த அர்ஜுன் என்னவாக இருக்கும் என புருவ முடிச்சுடன் சென்று குளித்து முடித்து கீழே வந்து சோஃபாவில் அமர்ந்தான். ஒவ்வொருத்தருக்கும் டீ கொண்டு போய் கொடுத்துவிட்டு வந்து கொண்டிருந்த மஹியை பார்த்தவன், ஏஞ்சல் என்று அழைக்க திரும்பி அவனை முறைத்துவிட்டு அவனிடம் வந்து என்னவென்று கேட்க, எல்லாருக்கும் கொடுத்த எனக்கு எங்க என மொட்டையாக அர்ஜுன் கேட்க, புரியல என விழித்து, நான் யாருக்கு என்ன கொடுத்தேன் என்று கேட்டவளை நமட்டு சிரிப்புடன் பார்த்த அர்ஜுன் பேச வாயெடுக்கும் முன் அப்போதுதான் தூங்கி எழுந்து வந்த ராதா, அட என்னக்கா நீ இப்பதான் எல்லாருக்கும் டீ காஃபி போட்டு மணக்க மணக்க கொடுத்தல, அதத்தான் மாமா சொல்றாக, அப்படித்தானே மாமா என கேட்டுக்கொண்டே வந்து அர்ஜுன் பக்கத்தில் அமர அர்ஜுன் சிரித்து கொண்டே ஆமாமா என தலையாட்ட மஹி உதறு குவித்து ஓ என ராகம் பாடி, நீங்க இதைத்தான் கேட்டியலா, சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் என போக போனவளை ஏஞ்சல் என மீண்டும் அழைக்கவும் என்ன என்று திரும்பினாள் மஹி. ராதா சண்டைக்கு போனால் அர்ஜுனிடம், மாமா அது என்ன மஹி அக்காவை மட்டும் ஏஞ்சல்னு கூப்பிடுறிய, அப்ப நாங்கெல்லாம் நல்லா இல்லையா? அவ மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பெஷலா போயிட்டாளா? இனிமே என்னையும் நீங்க ஏஞ்சல்தான் கூப்பிடணும் என சண்டையிட அர்ஜுன், இது என்னடா புது கதையா இருக்கு என்னும் ரீதியில் முடித்து வைக்க அவனை பார்த்த மஹிக்கு சிரிப்பு வந்து விட்டது. மஹியை பார்த்தவன், இருடி இங்க நான் உன் தங்கச்சி லூசு கிட்ட மாட்டிக்கிட்டு அவதிப்படுறேன், நீ சிரிக்கிறியா? என்கிட்ட சிக்கவேல அப்ப இருக்கு உனக்கு என்று நினைத்து கொண்டிருக்க, ஏய் அங்க என்னடி சத்தம் இங்க வரைக்கும் கேக்குது, அங்க வந்தேன வை, சத்தமா பேசுற வாயில ஊசி நூல் வச்சு தச்சு போடுவேன் பாத்துக்கோ என கார்த்தியின் குரல் மாடியில் இருந்து ஓங்கி ஒலிக்க உடனே ராதா, ஒண்ணு இல்ல மாமா சும்மா பேசிட்டு இருக்கோம் என்று சொல்லிவிட்டு அர்ஜுனை பார்த்து இழித்து வைத்துவிட்டு இடத்தை காலி செய்திருந்தாள். அவள் சென்றதை உறுதிப்படுத்தி கொண்டவன் வேகமாக எழுந்து மகியிடம் நெருங்கி இருக்க அதுவரை சிரித்து கொண்டிருந்தவளுக்கு இப்போது இதயம் படபடவென அடித்து கொண்டது. எதுக்கு இம்பிட்டு பக்கத்துல வந்து நிக்கிறிய? தள்ளி நின்னு எதுவா இருந்தாலும் சொல்லுங்க என்று திக்கியபடி சொல்ல அவளிடம் இன்னும் நெருங்கி நின்ற அர்ஜுன் அவள் காதூரம் ரகசியம் பேசுவதை போல் குனிந்து அவன் மூச்சு காற்று அவள் காதில் படும்படி நிற்க, இத்தனைக்கும் அவன் அவளை தீண்டக்கூட இல்லை. உடல் சிலிர்த்து போனது மஹிக்கு. இதை அவள் காது மடலில் உள்ள மயிர்கூர்கள் அவனுக்கு தெல்ல தெளிவாக காட்டி கொடுத்து விட்டது. அவனுக்குள்ளும் அது ஏதோ செய்தது. அதை ஓரம் கட்டியவன் அவளை இன்னும் சீண்ட எண்ணி ஏஞ்சல் என அவள் காதுக்குள் கிசுகிசுப்பாக அழைக்க, சொல்லுங்கத்தா என மெல்லிய குரலில் அவளை மீறி அந்த வார்த்தை வந்துவிட்டது. அவள் வாய்மொழியாக அந்த வார்த்தையை கேட்டவனின் காதுக்குள் தேன் வந்து பாய்வதை போல் இருந்தது. அதுவும் அவனை மட்டும் தனியாக அத்தான் என்ற அழைப்பு. இந்த வார்த்தையை அவன் கேட்டு பெற்றிருந்தால் கூட இத்தனை சுகமாய் இருந்திருக்குமோ என்றால் அவனிடம் பதிலில்லை. மீண்டும் அதை திருப்பி கேட்க ஆசைப்பட்டு மறுபடியும் ஏஞ்சல் என குழைவாக அழைக்க, அதே நேரம் சமையல் அறையில் ஏதோ உருட்டும் சத்தம் கேட்க பாடார் என்று அவனை அவன் மார்பில் கை வைத்து தள்ளிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தவள் அவனை ஏகத்துக்கும் முறைத்தாள். அவளின் இந்த திடீர் செயலில் கோபம் வந்தாலும் அவளில் அந்த அத்தான் என்ற அழைப்பு கோபத்தை விடுத்து அவளை பார்க்க, இங்க பாருங்க இதெல்லாம் சரியில்லை சொல்லிப்புட்டேன்,
இன்னொரு தடவை இது மாதிரியெல்லாம் என்கிட்ட நடந்துக்காதிய, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என படப்படுத்தவளை இமை விட்டாமல் பார்த்தவன், அப்படியா என கேட்டுக்கொண்டே அவள் முன்னால் அர்ஜுன் நடக்க, ஆமா என சொல்லி அவன் கண்களை பார்த்து கொண்டே மகி கால்களை எடுத்து பின்னால் வைத்து நகர்ந்தாள். இதழ் 8. மகி மூச்சு விடக்கூட மறந்து தன் கால்களை பின்னெடுத்து வைத்து பின்னால் நகர அர்ஜுனும் அவளை விடாது அவன் கால்களை ஒவ்வொரு அடியாக முன்னெடுத்து வைத்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் பின்னால் செல்ல வழி இல்லாமல் மகி சுவற்றில் மோதி நிற்க அவள் எங்கும் அசையாதபடி கைகளால் அவன் அணை போட அவள் இதயம் வேகமாக துடிப்பது அர்ஜுனுக்கும் கேட்டது. நான் என்ன பூதமா ஏஞ்சல்? என்னை பார்த்து ஏன் இப்படி பயப்படுற? நான் என்ன உன்னை கடிச்சு திங்கவா போறேன் என கடுமையாக பேசிக்கொண்டே, உன் தங்கச்சி என்கிட்ட சண்டை போடுறா, அதை பார்த்து நீ சிரிக்கிற என கண்களை உருட்டி அவளை ஒருத்து பார்த்தான். நான் ஏன் உங்களை பார்த்து பயப்படணும்? உங்களை பார்த்து ஒன்றும் எனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் சிரிப்பு ஒன்றும் சொல்லிட்டு வராது. முதல்ல நீங்க தள்ளி போங்க. அவள் படபடக்க, ஓ அப்ப என்னை பார்த்து உனக்கு பயம் இல்லை அப்படித்தானே? ஆமா. முதல்ல இப்படி என்கிட்ட வந்து பேசுறத நிறுத்துங்க. எதுவா இருந்தாலும் தூரம் நின்று பேசினாலே என் காது நல்லாவே கேட்கும். அவள் பொரிய அவள் பேசுவதை கேட்க அவன் இந்த உலகத்தில் இருந்தால்தானே. அவன் கண்கள் படபடுத்து தேன் சுளை உதடு வளைத்து பேசும் அழகில் எந்த ஒரு குறையும் இல்லாத சிற்பம் போன்று அவன் முன் நிற்கும் உயிருள்ள இப்பெண் வடிவத்தை அங்குலம் அங்குலமாக கண்களால் அளந்தவன் பார்வை கடைசியாக அவள் சிற்றிடையில் வந்து நின்று, சோ பியூட்டிஃபுல் ஏஞ்சல் என்றான். என்ன சொல்கிறான் என்று சரியாக அவள் காதில் விழாமல் போகவே காதை தீட்டி அவனிடம், என்ன சொன்னிய என கேட்டு அவன் முகத்தை பார்த்து அவன் கண் போன திசையை கண்டவள் அவனை முறைத்து கொண்டே தாவணியை இடை தெரியாதவாறு இழுத்து விட்டாள். இடை தெரியாமல் போகவே முகம் சுருங்கி நிமிர்ந்து அவள் முகத்தை பார்க்க, இப்போ நீங்க தள்ள போறீங்களா இல்லையா? இல்ல கத்தி வீட்டில் எல்லாரையும் கூப்பிடவா என்றால் கோபமாக. இன்னும் நன்றாக அவளிடம் நெருங்கி நின்று, முடியாதுண்ணா, என்ன பண்ணுவ ஏஞ்சல்? கத்த போறியா? கத்திக்கோ, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை என்றான் திமிராக. கையை பிசைந்து கீழ் உதட்டை பற்கள் கொண்டு கடித்தவள் அவனுக்கு முன்னால் எட்டி பார்த்து, ஐயோ அத்தை, நான் இல்லை உங்க மயந்தேன் என கத்த சட்டென்று இவன் பின்னால் திரும்பி யாராக இருக்கும் என பார்க்க அந்த நேரம் பார்த்து அவனிடமிருந்து விடைப்பட்டு ஓடினாள் மகி. ஓடியவளை பார்த்து ஒரு நிமிடம் விழித்தவன் பின், ஏய் ஏஞ்சல், பாதாம் பிஸ்தா முந்திரியெல்லாம் போட்டு உன் அத்தானுக்கு சுட சுட பால் கொண்டு வா என அவள் பின்னால் கத்தி சொல்ல அவனை நின்று திரும்பி பார்த்தவள், மொகரிய பாரு, என்னவோ கட்டின பொண்டாட்டிக்கிட்ட கேட்கிறாப்ல இவர் கேட்கிறாரு என நினைத்து, கொண்டார என சிலிப்பிக்கொண்டு முகத்தை வெட்டி சென்று விட்டாள். அர்ஜுன் சிரித்து கொண்டே தன் தலையை அழுத்தமாக கோதி, சில்லி கேர்ள், சோ கியூட் ஏஞ்சல் என முணுமுணுத்தபடி அவன் அறைக்கு சென்றான். பகலும் இரவும் ஒன்று சேர்ந்து பகல் போல் இல்லாமலும் இரவு போல் அல்லாமலும் பகல் இரவாக காட்சியளித்த அந்த அழகிய மாலை பொழுதில் குரு சோகமாக கன்னத்தில் கை வைத்து கொண்டு அமர்ந்திருக்க அவன் முகத்தையே பார்த்து கொண்டு கதிர், கார்த்தி, ரதி, ராதா, ரிஷி இவர்களும் சுற்றி அமர்ந்திருந்தனர். அர்ஜுன் போனில் எதையோ பார்த்து கொண்டே இவர்களை கண்டு கொள்ளாமல் வந்து அமர்ந்து அவன் வேலையை செய்தான். பொறுத்து பொறுத்து பார்த்த கதிர் குருவை எட்டி ஒன்று விட, அம்மா என கத்திக்கொண்டே கீழே விழ கதிர் அவனை தீயாக முறைத்து பார்க்க சுற்றி இருந்தவர்களும் அதே நிலையில்தான் பார்த்தனர். குரு கத்தியதில் அர்ஜுனும் பார்க்க உதைத்த இடத்தை தேய்த்து கொண்டு, டே பண்ணி பயலே, இப்படியாட ஒரு மச்சான மரியாதை இல்லாம உதப்ப என திட்ட, எல இந்நேரத்துக்கு ஒன்ன கொன்னே போட்டுக்கணும்டி. வேலையா இருந்த வேலை எல்லாரையும் அவசர அவசரமா பேசணும் வாழைன்னுட்டு கூப்பிட்டு வச்சு அரை மணி நேரமா இங்க எல்லாத்தையும் சுத்தி உட்கார வச்சுட்டு என்ன தமிழ பேசின? உன் முகரைய இப்படி ஜூம்ல பார்க்கவா எங்களை கூப்பிட்டு வந்த என கதிர் எகிற குரு பாவமாக பார்க்க, ஏன் மாமா, பூஜா அக்கா உள்ள ரொம்ப பலமா தாக்கிடுச்சோ? அதே சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம சோக கீதம் வாசிக்கிறீங்களோ? இதுக்குத்தேன் நானும் சொல்றேன், என்னை கட்டிக்கோன்னு. நீ கேட்டியா? என்ன கட்டியிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா மாமா என ரதி வராத கண்ணீரை துடைத்து கொண்டே செல்ல ரிஷி அவளை ஒரு மாதிரியாக பார்த்து வைத்தான். குரு, எத ஒருத்திக்கிட்ட சிக்கிட்டு நான் படுற பாடு போதும் தாயி, இதுல நீ வேறையா என்றான் வாழ்க்கையை வெறுத்து போன நிலையில். ஏன் அண்ணன், நீயும் இந்த அளவுக்கு
வாழ்வே மாயம் கமல் மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறீன்னா ஏதோ பெருசா பூஜா புள்ள ஒன்ன வச்சு சம்பவம் பண்ணிருப்பா போலையே என்றபடி உள்ளே வந்து அமர்ந்தாள் காயு. நானும் அதத்தையும் சொல்லலான்னு வந்தேன் புள்ள, அது கூட நீயே சொல்லிவிட்ட. கார்த்தி சொல்லிட, ஐயோ போதும், கொஞ்சம் எல்லாரும் நிறுத்துறியலா? அண்ணா இப்ப நீ சொல்ல புரியா, இல்ல நான் அன்னிக்கிட்டே போய் கேட்டுக்கட்டுமா என அவனிடம் காய்ந்தாள் ராதா. குரு பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு சொல்லி தொலைகிறேன் என நடந்ததை சொல்ல ஆரம்பித்தான். பூஜா அறையில் துணிகளை மடித்து கொண்டிருக்க அப்போதுதான் குளித்துவிட்டு தலையை துவட்டி கொண்டே வந்த குரு முடிகளை எடுத்து முன்னால் போட்ட வண்ணம் சேலை தலைப்பை எடுத்து இடையில் சொருகி கொண்டு அவள் பறந்து விரிந்த முதுகை பின்னால் இருந்து கண்டவன் எண்ணங்கள் கணவனுக்கு உரியதாக திசை மாறி போனது. அந்த எண்ணங்களுக்கேத்த மாதிரி ஒரு பாடல் டிவியில் ஓடியது. பூஜைக்கேத்த பூவிது, நேத்து தானே பூத்தது, பூத்தது யாரத பார்த்தது, மேலே போட்ட தாவணி சேலையாகி போனது, சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது, கொக்கு ஒன்று கொக்கி போடுது என்ற பாடல் ஒலிக்க மெதுவாக பூனை நடையிட்டு பின்னால் இருந்து அவளை கட்டி அணைத்து அவள் கன்னத்தில் இச்சென முத்தமழை பொழிந்தவன், ஏ பூவு புள்ள, இன்னைக்கு நீ எம்புட்டு அழகா இருக்க தெரியுமா என அவள் காதில் கிசு கிசுக்க அவன் அணைப்பிலேயே அடங்கியிருந்தவள் வெக்கம் கொண்டு, அப்படியா மாமா, அம்புட்டு அழகாவா இருக்கேன்? அட ஆமா புள்ள, என்னைக்காச்சும் உன் மாமன் உன்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் அடி என்று அவளிடம் குழைய, ஆமா மாமா, நீ என்கிட்ட பொய் சொல்ல மாட்டியே தானே, நீ என்கிட்ட உண்மையை சொன்னதுக்கு நான் உன்கிட்ட ஒரு பரிசு கொடுக்க போறேன் என்றவளை கண்கள் மிளிர, என்ன பரிசு பூவு என்று அவள் முத்தம்தான் தரப்போகிறாள் என நினைத்து ஆர்வமாக கேட்க, அது அது என்னை இழுத்தவள், நீங்க மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க, நான் சொல்றேன் என்றிட, எனக்கு பரிசு கொடுக்க ஏன் பூவு நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரணும் என குழப்பமாக கேட்க, அதுலதே மாமா பரிசே இருக்கு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான புது டிஷ் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன், அதை செஞ்சு கொடுத்து உங்களை அசத்தி போடுறேன் பாருங்க என்றிட, சரி இவ அம்புட்டு தூரம் நம்பிக்கையா சொல்றாளே, கண்டிப்பா ஏதோ சூப்பராக தான் செஞ்சு அசத்த போறான்னு நினைச்சு ஆரம்பிச்ச வேலையை கூட விட்டுப்புட்டு நான் போய் காய்கறி வாங்கியாந்து கொடுத்தேன். அனைவரும் ஆர்வமாக, என்ன பூஜா புள்ள சொன்ன மாதிரியே செஞ்சு அசத்தி பிடிச்சா என்றிட, அந்த கொடுமையை ஏண்டா கேட்குறீங்க, ஒரு பெரிய கிண்ணத்தில் நான் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாத்தையும் வெட்டி போட்டு பார்க்கவே நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு ருசி பார்க்க சொல்லி கொடுத்தால, சரி பார்க்கவே நல்லா இருக்கே சாப்பிட்டு பார்ப்போன்னு வாயில வச்சா அறுசுவைய தனித்தனியாக சாப்பிட்ருக்கேன்டா, அவ கொடுத்ததை சாப்பிட்ட பிறகுதான் என்ன சுவையில் சேர்க்கறதுனே தெரியாத ஒரு சுவையை சாப்பிட்டு தவிச்சேன் தெரியுமா. சரி செஞ்சதை மாற்றி ஏதாவது எடுத்துகிட்டு வந்துட்டா போலன்னு நினச்சி, இது என்னம்மா நீ செஞ்சதை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்ட போல பூவு, நீ என்ன பண்ணு, இதை சாக்கடையில் கொட்டிடு, மாட்டுக்கு கூட ஊற்றிடாத, மாடு செத்து போயிடும், குழி தோண்டி அதில் ஊற்றிடு, போய் நீ செஞ்சதை எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவள் முறைச்சு வேக வேகமாக மூச்சு எடுத்து விட்டுட்டு என் தலையில் தபலா வாசிச்சுட்டு அவள் கொண்டு வந்ததை பிடுங்கிக்கிட்டு, நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக சமைச்சு பாயாசம் கொண்டு வந்தா குழி தோண்டியா ஊற்ற சொல்கிறிய, இதுக்கு தண்டனையா? உங்களுக்கு இன்னைக்கு முழுக்க சாப்பாடே கிடையாது, பட்னியாவே இருங்க, அப்பதான் உங்களுக்கு என்னுடைய அருமை புரியும் என்று சொல்லிட்டு போயிட்டாடா. ஆனா சத்தியமா அவ சொல்லிதாண்டா அவ கொண்டாந்தது பாயாசம்னு எனக்கு தெரியும் என்று பாவமாக குரு சொல்ல, குருவையே ஒரு நிமிடம் உற்று பார்த்த அனைவரும் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்து கொண்டிருக்க, டேய் மச்சான் சூப்பர்ரா, உலகத்திலேயே உன் பொண்டாட்டி ஒருத்தி தாண்டா தடவை காய்கறி போட்டு பாயாசம் வச்சு கொடுத்தது என்று சொல்லி சொல்லி சிரிக்க, ஆமா மாமா, இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, நீ அக்கா கிட்டேயே அவ செஞ்ச காய்கறி பாயாசத்தை குழி தோண்டி ஊத்த சொன்ன பாத்தியா, அங்க நிக்கிற நீ என்று ரதி சொல்ல, குரு முழித்து கொண்டிருக்க அனைவரும் சிரித்து கொண்டிருந்தனர். இதை கேட்ட அர்ஜுனுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. அப்போது மகி சமையல் அறையிலிருந்து வேகமாக மூச்சரிக்க ஓடி வந்து நிற்க அனைவரும் சிரிப்பதை நிறுத்திவிட்டு அவளை கேள்வியாக பார்க்கவும் அர்ஜுன் நிமிர்ந்து பார்த்தான். ஏஞ்சலை பார்க்க அவள் பதட்டமாக அண்ணா அண்ணா என குருவை அழைக்க, என்னாச்சு மகி என்றான் பதறிப்போய். அண்ணா பூஜா ஏதாவது உன்கிட்ட சண்டை போட்டு உன்னை அடிச்சிட்டாளா என கத்தி கேட்க, ஏ மகி பாப்பா, அதுக்கு வெளியே கத்தி சொல்லி என் மானத்தை வாங்குற என குரு பல்லை கடிக்க, ஐயோ அண்ணா நான் உன் நல்லதுக்கு தான் கேட்குறேன், பதில் சொல்லு, உள்ள பூஜா ரூமுக்குள்ள வச்சு நல்லா அடிச்சு நவுத்தி எடுத்துட்டாளா என ஒவ்வொன்றாக தெளிவாக கத்தி கேட்க, அவள் கேட்ட விதத்தில் குருவை தவிர அனைவருக்கும் அவனை பார்த்து திரும்பவும் விட்ட சிரிப்பை தொடங்கி, என்ன மாமா
உன் மானம் இப்படி உன்னை கேட்காமலேயே ஏனை விட்டு காத்துல பறக்குது. கார்த்தி கேட்டு சிரிக்க குரு முறைத்து, மகி அதை இப்படி இவங்க முன்னாடி தான் கத்தி சொல்லிட்டு உன் அண்ணனை அசிங்கப்படுத்துவியா? ஐயோ அண்ணா, உங்களுக்கு அசிங்கம் முக்கியம் இல்ல, உயிர் முக்கியமா என மகி கேட்க, என்ன மகி புதிரெல்லாம் போட்டு அண்ணனை ஜெர்க்காக்குற? நான் என்ன உன்னை ஜெர்க்காக்குறது? அங்க உன் பொண்டாட்டி நீ பாவம் உன்னை போட்டு ரொம்ப அடிச்சிட்டாலாம், எட்டிலாம் கூட மிதிச்சாலாமே. நீ வேற காலையில இருந்து சாப்பிடாம இருக்கேன்னு உனக்காக சப்பாத்தி செய்யறா என்றிட, என்ன நீ பூஜாவை அடிச்சதை மட்டும்தானே சொன்ன, எட்டி மிதிச்சதெல்லாம் சொல்லவே இல்லையே என்ற அதிமுக்கிய சந்தேகத்தை ரிஷி கேட்டதும் மேலும் அங்கு சிரிப்பு தான் பேரிட்டது. டேய் பாருடா, நீ அவ சமைச்சதை கிண்டல் பண்ணியும் அவன் உனக்காக திரும்பவும் சப்பாத்தி சுடுறான்னா என் தங்கச்சிக்கு எம்புட்டு பாசம் பாரு உன் மேல என கதிர் சொல்ல, ஐயோ மாமா புரியாம பேசாத. அவ சப்பாத்தி மாவை குக்கர்ல போட்டுட்டு சப்பாத்தி வேக எத்தனை விசில் வைக்கணும்னு என்கிட்ட கேக்குறா என அனைவர் தலையிலும் அழுங்காமல் குழுங்காமல் குண்டை தூக்கி போட, எத சப்பாத்தி வேக விசிலா என வாயை பிளக்க குரு இடத்தையே காலி செய்திருந்தான். இதழ் 9. மாமா மாமா ஐயோ என ராதா பதறியபடி மாடியை பார்த்து கத்திக் கொண்டிருக்க, மொட்டை மாடியில் யாருக்கும் தெரியாமல் புகைப்பிடித்தபடி இருந்த கார்த்தி சிகரெட் துண்டை கீழே போட்டு அதை அணைக்க கூட மறந்து ராதாக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என அவனும் பதறியபடி அங்கிருந்து எட்டி பார்த்து, என்ன ராதுமா என்னாச்சு என கேட்க, ஐயோ மாமா பேசலாம் நேரம் இல்ல, சீக்கிரம் வாயேன், ரொம்ப அவசரம் என குதிக்க, அவனும் சரி ஏதோ அவசரம் போல அவளுக்கு ஏதாவது பிரச்சனையோ என பயந்து கொண்டே 3 மாடியில் இருந்து மூச்சு வாங்க படி இறங்கி ஓடி வந்தான். தோட்டத்து பக்கம் அர்ஜுனும் ரிஷியும் அவர்கள் ஹோட்டல் பற்றிய விவரங்களை பேசிக் கொண்டிருந்தவர்கள். ராதா கத்தல் சத்தம் கேட்டு அவர்களும் வேகமாக வந்தனர். அதற்குள் கார்த்தி வியர்த்து விறுவிறுத்து வந்து, ராதுமா என்ன ஆச்சுடி, ஏன் இப்படி கத்தன என மூச்சு வாங்கிக் கொண்டே குனிந்து 2 கைகளையும் முட்டியில் வைத்துக் கொண்டு கேட்க, அது ஒன்றும் இல்லை மாமா, மழை வர மாதிரி இருக்குல்ல, துணிங்கெல்லாம் துவைச்சு போட்டு மேல மகியக்கா காய வச்சிருக்காங்களாம், என்னைய எடுத்துட்டு வர சொன்னா, நீ மேல மாடியில இருந்தியா, அதான் உன்னை பார்த்ததும் அப்படியே எடுத்துட்டு வர சொல்லதான் கூப்பிட்டேன். அவள் சாதாரணமாக சொல்லிவிட அவளை வெறியாக முறைத்த கார்த்தி, ஏன் அதை நான் மேல இருக்கும் போதே சொன்னா என்ன? மாமா அது உன் காதுல விழாதுல, அதான் கீழே கூப்பிட்டு சொன்னேன், இப்ப போயிட்டு எடுத்துட்டு வா என்றவளை, அடிங்க உயிர் போற மாதிரி கத்தனையே, அப்படியே அந்த துணியை எடுத்துட்டு வான்னு கத்தி இருந்தேனா 5 கிலோ குறைஞ்சு போயிருப்பியாடி என அவளை அடிக்க துரத்த, ஐயோ மாமா வேண்டாம் வேண்டாம் இனி இப்படி பண்ண மாட்டேன் என சிரித்து கத்திக்கொண்டே ஓட, ரிஷியும் அர்ஜுனும் பார்த்து கொண்டு, ரொம்ப நேரமா நல்லதானையா பேசிட்டு இருந்தா, என்னடா பைத்தியமாய்வ என்னும் வகையில் ராதாவை பார்த்து வைக்க, யாரும் எதிர்பார்க்காத வகையில் ராதாவை விரட்டி துரத்தி பிடித்த கார்த்தி அவளை இழுத்து அவள் இதழில் நச்சென்று ஈச்சு வைத்தான். ராதா அதிர்ச்சியாக கண்களை அகல விரித்து பார்க்க, அதே அதிர்ச்சியில்தான் ரிஷியும் அர்ஜுனும் பார்த்தனர் கார்த்தி செய்யும் வேலையை. டே மச்சி இங்க என்னடா நடக்குது? நான் கூட அந்த பிள்ளைய பிடிச்சு அந்த பையன் அடிக்க தான் போறான்னு நினைச்சான், இப்படி கிஸ்ஸு, அதுவும் லிப் டு லிப் கிஸ்ஸு அடிப்பான் நான் நினைக்கவே இல்லடா என அவர்களிடம் இருந்து பார்வையை மாற்றாமல் ரிஷி சொல்ல, நானும் தாண்டா மச்சி, என்னடா இவன் ரொம்ப காஞ்சு போயிருப்பானோ, அந்த பொண்ணு முத்தம் கொடுத்து ரேப்பே பண்றான், நான் கூட இப்படி யார்கிட்டையும் ட்ரை பண்ணதில்லடா, அதுவும் இந்த மாதிரி ஒரு சூப்பர் கிளைமேட்ல. என்னவோ இதுவரை யாரையுமே முத்தம் கொடுக்காத மாதிரி வருத்தத்தில் அவன் சொல்ல, அடப்பாவி என்னும் வகையில் அவனை பார்த்த ரிஷி, பேசலாண்டா, ஆனா இப்படி அபத்தமா மட்டும் பேசக்கூடாதுடா, அது அந்த கடவுளுக்கே பொறுக்காது, அதுவும் என்ன மாதிரி ஒன்றும் தெரியாத பச்சை புள்ளைய வச்சுக்கிட்டு அன்னைக்கு அந்த நிஷாவை கார்ல வச்சு கிஸ் அடிச்சியேடா என்று ஆதங்கத்தில் திட்ட, டே மச்சி அப்ப நீ காருக்குள்ளையா இருந்த, நான் பார்க்கவே இல்லையடா என்று ஒன்றும் தெரியாதவனை போல் அர்ஜுன் அதிர்ச்சியாக கேட்பதை போல் கேட்க, ரிஷி வெறியாக அர்ஜுனை முறைத்து, அட பாவி, அன்னைக்கு நான் கார் பின் சீட்ல தூங்கிட்டு இருக்கும் போது அந்த சத்தத்துல தாண்டா கண்ணு முழிச்சேன். ஓ ஆஃப்கோர்ஸ் டாமச்சி, பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கவனிக்கலடா என்று கூலாக சொல்ல ரிஷி தலையில் எடுத்துக்கொண்டான். இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்க ராதாவை விடுத்த கார்த்தி பிரம்மை பிடித்ததை போல் நின்றிருந்தவளை பார்த்து, இனிமே இப்படி ஏதாவது கத்தி கலவரம் பண்ண இதுதான் உனக்கு தண்டனை, புரிஞ்சுதா என்று கேட்க, மண்டையை நாலாபுரமும் மாட்டி புரிஞ்சிருச்சு என சொல்ல, சமத்து பிள்ளையா
வீட்டுக்கு போ பாப்போம் என்று அவள் கண்ணம் தட்டி சொல்ல, விட்டால் போதும் என்று விடுவிடுவென ஓடியவளை ஒரு கரம் பற்றியது. திரும்பவும் கார்த்திதான் என நினைத்து திரும்பாமலேயே, மாமா நான் தான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு. மறுபடியும் வேண்டாம் மாமா, அதான் நிறைய கொடுத்துட்டியே, எனக்கு போதும் என படபடுக்க, ஹே ராதா, அப்படி என்னடி இங்க எல்லாரையும் விட்டுட்டு உனக்கு மட்டும் தனியா கொடுத்துச்சு மாமா? அந்த குரலை கேட்டு மீண்டும் அதிர்ச்சியாகி, ஐயோ மகி அக்காவா என பயந்து, அக்கா நீ எப்ப வந்த? உன்னை தேடிட்டுதான் வந்தேன். உன்னை ஒரு வேளை விட்டதுக்கு அதை நானே செஞ்சு முடிச்சிருப்பேன். ஏண்டி உன்னை மாடியில காய போட்ட துணிய எடுத்துட்டு வர சொன்னா நீ என்னடி அதை விட்டுட்டு மாமா கிட்ட தனியா வாங்கின? அம்மா மாமா அப்படி என்ன கொடுத்துச்சு உனக்கு சொல்லு, நானு போய் வாங்கிட்டு எல்லாரையும் வாங்கிக்க சொல்றேன் என்று மகி சொல்ல, இதை கேட்ட ராதா மேலும் அதிர்ச்சியாகி, எத எனக்கு கொடுத்தத உனக்கு வேணுமா? ஐயோ என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அக்கா வேற இப்படி என்ன சோதிக்கிறாளே என நொந்து கொண்டு நினைக்க, மகி பேசியதை அங்கு ஏற்கனவே நின்றிருந்த அர்ஜுன், ரிஷி இவர்கள் பின்னால் வந்த கார்த்தியும் கேட்டு மூவரும் அதிரத்தான் செய்தனர். ராதா பேய் மொழி முழித்துக் கொண்டு நிற்க, மகி பேசிக்கொண்டே அங்கு நிற்கும் மூவரையும் பார்த்தவள் உடனே கார்த்தியிடம் சென்று, மாமா ராதாக்கு மட்டும் அப்படி என்ன தனியா கொடுத்த? நீ கொடுத்தத வாயை திறந்து கூட சொல்ல மாட்டா. எனக்கு தெரியாது, எனக்கும் இப்பவே கொடு, இல்லைனா இன்னைக்கு பூஜா கையால தான் உனக்கு சாப்பாடு சொல்லிவிட்டேன். ஆமா என்க ராதா என்ன சொல்லி சமாளிப்பது என்னும் வகையில் முழிக்க, கார்த்தி பாவமாக, பூஜா கையால சாப்பாடா என முழித்து ராதாவை பார்க்க அர்ஜுன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அடி பாவி, அதை வேற அவன் வாயை திறந்து வேற சொல்லணுமா என மகையை முறைக்க, இவர்கள் மூவர் முகத்தையும் பார்த்த ரிஷி வயிற்றை பிடித்துக் கொண்டு சிரிக்க ஆரம்பித்து விட்டான். அப்போது அந்த இடத்திற்கு போனில் பேசிக்கொண்டு கதிரும் வர, இவர்களை பார்த்து அங்கே என்ன பஞ்சாயத்து நடக்குது என நினைத்து போனை அணைத்து அவர்களிடம் சென்று என்னவென விசாரிக்க, மகி அவனிடம் நடந்ததை சொல்லி, மாமா நீயே சொல்லு, எங்க எல்லாரையும் விட்டுட்டு அவளுக்கு மட்டும் தனியா கொடுத்தா என்னமா மாட்டோம் என வாக்குவாதம் நடத்தினாள். அங்கு என்ன நடந்தது என்று தெரியாத கதிரோ கோபமாக, எல வீட்டில் அத்தனை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நீ ஒருத்திக்கு மட்டும் அப்படி என்ன தனியாக கொடுத்த? அவளுக்கு கொடுக்கும்போது வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைகளுக்கும் சேர்த்து கொடுக்கணும் தெரியுமா என்று திட்டி, சரி சரி கொடுத்தது கொடுத்துட்ட, ஒருத்திக்கு மட்டும் கொடுத்தா மீதி இருக்கிற பிள்ளைகளுக்கும் மனசு சங்கடப்படும். நீ என்ன பண்ண, ராதா பிள்ளைக்கு கொடுத்த மாதிரியே எல்லாருக்கும் கொடுத்துடு என்றிட, கார்த்தி அதிர்ந்து, என்ன எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணுமா? நான் என்னடா முத்தம் கொடுக்கப்படும்னு போர்டு வச்சு கடையா நடத்தினேன்? இப்ப நான் இவங்கிட்ட என்ன சொல்லி புரிய வைப்பேன் என மீண்டும் பரிதாபமாக முழிக்க, அர்ஜுனுக்கு கதிர் மேல் கொலை வெறியே வந்தது. ராதா கார்த்தியை கண்களாலேயே எரித்து தள்ளி கொண்டு நின்றிருந்தாள். எல்லாம் இந்த மாமாவால வந்தது ச்ச என்று கதிர் சொன்னதை கேட்ட ரிஷிக்கு மீண்டும் சிரிப்பு பீரிட அடக்க மாட்டாமல் சிரித்தான். கார்த்தி, அர்ஜுன் அவனை பார்த்து முறைத்து தள்ள, ராதா, மகி, கதிர் அவனை பைத்தியமாயிவன் என்பது போல் பார்த்தனர். ஏல அப்படி சிரிக்கிற என்று கதிர் கேட்க, ரிஷி சிரிப்பை அடக்க முடியாமல் அடக்கி கதிரை குனிய சொல்ல, என்னல நான் என்ன கேட்கிறேன், நீ என்னல பண்ற என சத்தம் போட, ஐயோ மாமா நீ குனிஞ்சு உங்க காதை காட்டினாதான் இங்க என்ன நடந்துச்சுன்னு தெளிவா புரியும் என சிரித்து கொண்டே புதிர் போடவும், கதிரும் சுற்றியிருந்தவர்களின் முகத்தை பார்க்க, மகியை தவிர கார்த்தி, ராதாவின் முகமோ கலவரத்தில் இருக்க, அர்ஜுன் முகம் அநியாயத்திற்கு கருத்து போய் இருந்தது. அப்போதுதான் இங்கு வேறு ஏதோ பெரிதாக நடந்துள்ளதை யூகித்தவன் உடனே ரிஷியை பார்க்க அவனும் சிரித்துக்கொண்டே கதிர் காதில் நடந்ததை கூறினான். கார்த்தியை வெறியாக முறைத்த கதிர், எல அறிவு இருக்கால உனக்கு, பொம்பளை பிள்ளைங்க இருக்க வீட்டுல என்ன வேலை பண்ணி வச்சிருக்க என சரமாரியாக திட்ட, இது எதுவும் தெரியாத மகியோ கதிர் கார்த்தியை திட்டுவது பொறுக்காமல், மாமா இப்ப என்ன ஆகி போச்சுன்னு கார்த்தி மாமாவை திட்ட, பாவம் மாமாக்கு ஒண்ணுமே தெரியாது, இப்படி ஒன்றும் தெரியாத என் மாமாவை ஏமாத்தி இவதான் என ராதாவை கை காட்டி, ஏதோ பெருசா வாங்கிட்டா அப்படித்தானே மாமா என கார்த்தியை கேட்க, எல்லோரையும் பார்த்து இழுத்து கொண்டே, ஆமா மகி பாப்பா என்றவனை அப்போது மகியை தவிர சுற்றி இருந்த அனைவருமே கார்த்தியை வெட்டவா குத்தவா எனும் ரீதியில் வெகுவாக முறைத்தனர். ராதாவோ, என்னது ஒண்ணுமே தெரியாதா, நான் ஏமாத்தி வாங்கிட்டேன்னா? அப்படியே பச்சை மண்ணு, வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது பாரு, ஆனா உதட்ட எப்படி கடிச்சு வச்சிருக்கான் என்று புலம்பி தள்ளினாள்.
அர்ஜுனுக்கு மட்டும் சக்தி இருந்தால் கார்த்தியை கண்களாலேயே பஸ்பமாக்கி இருப்பான். அந்த அளவுக்கு அவன் மேல் கொலை வெறியானது. கதிர்தான் இப்படியே விட்டால் சரி வராது என சமாளிக்கும் விதமாக, ஏய் மகி பாப்பா, நீ எதுக்கு இங்கே வந்த? துணி எடுக்க தானே? பாரு, மழை வேகமாக வர்ற மாதிரி இருக்கு. அப்புறம் விட்டா நீயும் கஷ்டப்பட்டு கை வலிக்க துவைச்ச துணியெல்லாம் மழையில் நனைஞ்சு வீணா போயிடும். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா என்று விரட்ட தலையில் கை வைத்தவள், ஐயோ ஆமால, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, எல்லாம் இவளால தான் என மகி ராதா தலையில் நங்கென்று கொட்டு வைக்க உதட்டை பிதுக்கி தலையை தேய்த்து கொண்டே பாவமாக பார்க்க மேலும் புலம்பிக் கொண்டே, ஒரு வேலை விட்டா உருப்படியா செய்றியா நீ? பாவம் என் மாமா உன்னை கட்டிக்கிட்டு என்ன பாடுபட போகுதோ, போடி போய் தூங்குற வேலையை பாரு என்று திட்டி வேகமாக மாடிக்கு சென்றாள். இப்போதுதான் மற்றவர்களுக்கு புயல் அடித்து ஓய்ந்தது போல் இருந்தது. ராதா கோபமாக கார்த்திகையில் நன்றாக வலிக்கும்படி கிள்ளி விட்டு அவனை கோபமாக பார்த்துவிட்டு செல்ல, கார்த்தி கிள்ளிய இடத்தை தேய்த்து கொண்டே அவளை சமாதானம் செய்ய, ராதுமா என அவள் பின்னாடியே சென்றுவிட, கதிரும் ரிஷியும் சண்டையிட்டு போகும் அவர்களையே சிரிப்போடு பார்க்க அர்ஜுன் எப்போதோ இடத்தை காலி செய்திருந்தான். மொட்டை மாடியை நோக்கி அங்கே புலம்பிக் கொண்டே துணிகளை எடுத்து கொண்டிருந்த மகியை இழுத்து இதழோடு இதழ் கோர்த்திருந்தான் அர்ஜுன். இதழ் 10. மாடிக்கு வந்த மகி, அப்படி என்னத்த பெருசா மாமா இந்த ராதா புள்ளைக்கு கொடுத்திருக்கோம் என புலம்பிக் கொண்டே காய போட்ட துணிகளை எடுத்து கொண்டிருக்க அவள் பின்னால் வந்த அர்ஜுன் மகி காதர்களில், ஏய் ஏஞ்சல் என்று மெதுவாக அழைக்க அவள் கிட்டத்தில் கேட்ட சத்தத்தில் பயந்து போய் வேகமாக திரும்ப கையில் எடுத்த துணிகளையும் தவறவிட்டு அவள் முன்னால் இருந்த கல்மேடையில் கால் தடுக்கி கீழே விழ போக அவள் விழாதபடி அர்ஜுன் அவள் இடையில் கை கொடுத்து தாங்கி பிடித்தான். எங்கே விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் கண்களை இறுக மூடிக்கொண்ட மகி கையில் கிடைத்த அவன் சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவன் கையில் இருந்த மகியை இமை வெட்டாமல் பார்த்தவன் அவள் வெற்றிடையில் கை வைத்து இருந்தவனுக்கு அவள் இடுப்பு சங்கிலி தட்டுப்படவே 100 வாட்ஸ் பல்பை போல் அவன் முகம் பிரகாசமாக மாறியது. சிறிது நேரம் கழித்து, என்ன கீழே விழுந்தும் கொஞ்சம் கூட வலிக்கல நினைத்து மெதுவாக மகி கண் திறக்க அர்ஜுன் முகத்தை இவ்வளவு அருகில் கண்டவளுக்கு இதயம் வேகமாக துடித்து மூச்சு முட்டியது. அவனிடமிருந்து வேகமாக விலக முயன்று அவன் மார்பில் கை வைத்து தள்ள முயல ஆணி எடுத்ததை போன்று அசையாமல் அதே இடத்தில் நின்றவன் சிறு குழந்தைகள் பளபளக்கும் அழகான வளவளப்பான பொருள்களை எப்படி தொட்டு தடவி அதை தன் கைக்குள்ளேயே வைத்துக்கொள்ள ஆசை கொள்ளுமோ, அர்ஜுனும் அப்படித்தான். அவள் இடை சங்கிலியை பற்றியிருந்தான். அர்ஜுனின் செயலில் உடல் கூசி போன மகி அவன் நெஞ்சில் பட்பட் என அடித்து, என விடுங்க, என்ன வேலை பார்க்குறிய? அவள் கத்த ஆரம்பிக்க அதுவரை கன உலகத்தில் இருந்தவன் மகி அடித்ததில் சுயம் பெற்று மற்றொரு கையால் அவள் கையை பிடித்துக்கொண்டு மகியை ஆள பார்த்த அர்ஜுன், ஏஞ்சல் பிடிக்கலையா என்றான் கிரக்கமாக. அவன் கேட்டது அவளுக்கு புரியாமல் போகவே அவனை மழங்க விழித்து, என்ன பிடிக்கலையா இவளும் கேட்க அவளின் இதழ்கள் இரண்டாக பிளந்து பேசும் அழகையும் இங்கும் அங்கும் உருண்டோடும் மை தீட்டிய கண்களுக்குள் உள்ள கருவிழிகளை வெகுவாகவே ரசித்தவன், இல்லை ஏஞ்சல், கொடியிலிருந்து எடுத்த துணிய பிடிக்கலையான்னு கேட்டேன் என பேச்சை மாற்றினான். ஓ அதுவா, ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு பயந்து அவசரமா திரும்பும்போது கால் தடுக்கி கீழே விழ போனேனா, அப்படியே எடுத்த துணியெல்லாம் கீழே விட்டுட்டேன். ஆனா நல்ல வேலை நீங்க என்ன கீழே விடாதபடி பிடிச்சிட்டிய என்றவளுக்கு அப்போதுதான் இத்தனை நேரமும் அவன் கை வளைவிலேயே நின்றிருப்பது ஞாபகம் வர, அதுவரை அவன் அருகாமையில் இவ்வளவு கிட்டத்தில் மகியை ரசித்து பார்த்து கொண்டு அர்ஜுன் இருக்க அவன் உடற்பயிற்சி செய்து நன்றாக முறுக்கேறிய அவன் புஜத்தில் வலிக்கும்படி நன்கு கிள்ளி விட்டாள். வழியில் பட்டென கையில் இருந்தவளை உதறிவிட்டு அவள் கிள்ளிய இடத்தை என தேய்த்து கொண்டே, ராட்சசி ஏண்டி என்ன கிள்ன என்று அவளை முறைத்து கொண்டே கேட்க அதே முறைப்போடு, சாரு இம்பட்டு நேரம் இங்க என்ன செஞ்சிய என்று இடுப்பை காட்டி நக்கலாக கேட்க, அது உன்னை விழாதபடி பிடிச்சதுல தெரியாம கைப்பட்டுச்சு, அதுக்குன்னு கிள்ளுவியா, நல்லதுக்கே காலம் இல்லை போல என்று புலம்ப, ஹோ இதை நாங்க நம்பணுமா என்றவள் இப்படி நெருங்கி வந்து ஏடாகுடமா ஏதாவது பண்ணிய அவனிடம் விரல் நீட்டி பேச ஒரே எட்டில் அவள் விரலை அவன் கை கொண்டு பிடித்து, பண்ணுனா என்ன ஏஞ்சல் பண்ணுவ,
புருவம் உயர்த்தி கேட்டு அவளிடம் நெருங்க அவன் அருகாமையில் வேகமாக இதயம் துடிக்க, இத பாருங்க, இப்படி நீங்க என்கிட்ட நடந்துக்கிட்டா நான் வீட்டில் இருக்கிறவங்கிட்டலாம் சொல்லிவிடுவேன், பார்த்துக்கோங்க என்றவளை. சொல்லு ஏஞ்சல். அவளிடம் இன்னும் நெருங்க அவள் ஏதோ பேச வாய் எடுக்கும் முன், கார்த்தி ராதாக்கு என்ன கொடுத்தான்னு உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவள் இதழ்களை பார்த்து கொண்டே ஒரு மாதிரியான குரலில் கேட்க மகி கண்கள் பளபளத்து, உங்களுக்கு மாமா என்ன கொடுத்துச்சுன்னு தெரியுமா? கண்கள் விரிய ஆர்வமாக கேட்க, நல்லாவே தெரியும் ஏஞ்சல். ஆனா அது சொல்றதை விட செஞ்சு காட்டினாதானே உனக்கு புரியும். குரல் மாறுபட்டு குழைந்தது. அவன் பேச்சும் கண்கள் குறுகுறுவென அவள் இதழ்கள் மேல் மையம் கொண்டுள்ளதையும் ஓரளவு அவர்களுக்குள் என்ன நடந்திருக்கும் என யூகித்த மகி அவனை அவளிடமிருந்து வேகமாக தள்ளிவிட்டு கோபமாக முறைக்க, அவள் செய்கையில் அர்ஜுன் தலை கோதி சிரித்துக்கொண்டே, புரிஞ்சிருச்சா ஏஞ்சல்? மீண்டும் அவள் இதழை அவன் கண்கள் தீண்டியது. அவன் பார்வையில் என்ன உணர்ந்தாளோ அவனை பாராமல் மீதம் கொடிகளில் இருந்த துணிகளை எடுக்க ஆரம்பிக்க அர்ஜுனை அவள் முன் வந்து, ஏஞ்சல், இனிமே அவன் ஏதாவது உன் தங்கச்சிக்கு கொடுத்தா அதை போய் எனக்கு வேணும்னு அவன்கிட்ட கேட்காது. உனக்கு ஏதாவது வேணும்னா இந்த அத்தானை கேளு ஏஞ்சல். உனக்காக பஞ்சமே இல்லாம அள்ளித்தர நான் தயாரா இருக்கேன் என்றான் நெஞ்சில் கை வைத்து கண்ணடித்து. இதை கேட்ட மகிக்கு இம்முறை ரொம்பவே கோபமாக, இங்கே பாருங்க, நீங்க போற போக்கே சரியில்லை சொல்லிப்புட்டேன். இதே மாதிரி என்கிட்ட நீயும் மறுபடியும் நடந்துக்கிட்டியே, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிப்புட்டேன். ஏதோ நீங்க என் அத்தை மயனாச்சின்னு சும்மா விட்டு போறேன். எதா இருந்தாலும் 2 அடி தள்ளி நின்று பேசுங்க. அவனிடம் சீறி விட்டு துணிகளை அள்ளிக்கொண்டு கீழே சென்று விட்டாள். இதுவரை அர்ஜுனிடம் யாரும் இப்படி முகத்துக்கு நேராக இத்தனை திமிராக பேசியதில்லை. தொழில் சுற்று வட்டாரங்களில் கூட அர்ஜுனை கண்டால் படையும் நடுங்கிவிடும். எத்தனை பெண்கள் தன்னை சுற்றி வருகிறார்கள். ஆனால் ஒரு சிறு பெண் அர்ஜுனை பற்றி எதுவும் தெரியாமல் ஆணவனின் கோபத்தை சீண்டிவிட்டு சென்று விட்டாள். அவள் பேசிவிட்டு சென்றதில் வெகுவாக கோபம் கொண்டவன் தன்னை நிதானித்து கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து ஏதோ ஒன்றை மனதில் நினைத்தவனாய் அங்கிருந்து கீழே சென்றான். ஹாலில் சூர்யா சோஃபாவில் படுத்து காலாட்டி கொண்டிருக்க அவனையே குறுகுறுவென்று 2 ஜீவன்கள் பார்த்து கொண்டிருந்தது. வேறு யாரு? நம்ம ராதா ரதிதான். கண் திறந்து பார்த்த சூர்யா அவர்களை பார்த்ததும், ஹஹா, கொல்லிவாய் பிசாசுங்க, எதுக்கு நம்மள இப்படி பார்க்குதுங்கன்னு தெரியலையே. டே சூர்யா, வேணாண்டா, இவளுக கிட்ட மாட்டிக்காத, ஏதோ பெருசா வச்சிருப்பாளுக மனதிற்குள் நினைத்து படக்கென்று மீண்டும் கண்களை மூடிக்கொள்ள அதுவரையிலும் அவனையே ஒருவர் மாற்றி ஒருவர் கண்கொத்தி பாம்பு போல் பார்த்து கொண்டிருக்க அவன் லேசர் கண்களை திறந்ததை பார்த்துவிட்டு ரதியும் ராதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு சேர மௌனமாக சிரித்துக்கொண்டே தலையாட்டி அவர்கள் அருகிலேயே வைத்திருந்த ஐஸ் கட்டிகள் நிறைந்த தண்ணீரை எடுத்து அவன் மேல் மொத்தமாக கொட்டிவிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி ஒளிந்து கொண்டனர். அதில் தொப்புக்கடீர் என அடித்து பிடித்து எழுந்த சூர்யா ஜில் தண்ணீர் கொட்டியதில் உடல் நடுங்க தலையிலிருந்து தாடை வரை கைகளால் துடைத்து கொண்டு, ஏய் மூட்டை பூச்சிங்களா, விடமாட்டேண்டி உங்கள என்று கத்தி அவனும் அவர்களை துரத்தி கொண்டு பிடிக்க வெறியோடு ஒவ்வொரு இடமாக தேட எங்கேயும் இல்லாமல் போகவே மூச்சு வாங்க ஒரு இடத்தில் நின்று நெஞ்சை பிடித்து கொண்டிருக்க அவன் தேடுவதை இருவரும் சிரித்து கொண்டே ஹைஃபை அடித்து, எங்களவா அக்கா கிட்ட மாட்டி விடுற, எப்படிலாம் 3 பேரை ரவுண்டு கட்டி திட்டினாலுக தெரியுமா? காயு ராதா ரதி மூவரும் சென்னையில் ஒரே வீட்டில்தான் தங்கியிருந்தனர். இதில் காயு எப்போதும் ட்ரெடிஷ்னல் தான். ஆனால் இந்த 2 மூட்டை பூச்சிகளும் அப்படியே காயுவிற்கு நேர்மார்தான். காயு திட்டி பார்த்தும் கேட்கவில்லை. அதுவும் காயு ரொம்பவே பயந்த சுவாபம் வேறு. அவளை மிரட்டி உரட்டி இருவரும் வீட்டில் இதை யாருக்கும் சொல்லக்கூடாது, மீறி சொன்னா கதிர் மாமாவை விட்டு இங்க நீயும் வேறு ஒரு பயல சைட் அடிச்சு உஷார் பண்ண பாக்குறேன்னு மாமா கிட்ட சொல்லிவிடுவேன் பாத்துக்கோ என்று மிரட்டல் விடுக்க, அடி பாவிகளா என்னும் ரீதியில் பார்த்து வைத்து, ஐயோ வேண்டாம் தாய்களா, நீ என்ன கருமத்தை வேணாலும் போட்டு சுத்துங்க, ஆனா என் வாழ்க்கையில 2 பேரும் ஒரு லோடு மண்ணள்ளி போட்டுறாதீங்க, குதூகலமான வீட்டுல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க, ஆத்தா என்னை விட்டுருங்க என்றாள். காயு கதிர் தன்னை சந்தேகம் கொள்வானோ என்ற பயம் எல்லாம் இல்லை. காயுவை பற்றி கதிருக்கு நன்றாக தெரியும். காயு வீட்டு ஆட்களை தவிர வேறு யாரிடமும் பேச அத்தனை பயம் கொள்வாள். அவனும் காயு பிறந்ததிலிருந்து அவளை பார்க்கிறானே. காயுவின் இந்த எதற்கெடுத்தாலும் சிறுபிள்ளைத்தனமான பயத்தை வெகுவாகவே ஈர்த்துதானே அவளை உயிருக்கு உயிராய் காதல் செய்து இப்போது திருமணம் வரை வந்திருக்கிறான். இருந்தும் அவளின் இந்த குணமே கதிர் செய்யும் வேலை மேல் அத்தனை பயம் கொண்டு
இன்று வரையிலும் அவனை நினைத்து அழுது கரைகிறாள். அவனும் எத்தனையோ முறை அவளை தேற்ற முயன்று தோற்று போவான். இங்கே இருந்தால் எங்கே தனிமையில் தன்னை நினைத்தே தன்னைத்தானே வருத்திக் கொள்வாளோ என்ற பயத்தில்தான் ரதிராதாவுடன் இருந்தால் கலகலப்பாக இருப்பாள் என்றுதான் அவளை அனுப்பி வைத்தான். காயுவும் இத்தனை வயதாகியும் இன்னும் சிறு பிள்ளை போல மகிழ்ச்சியாக சுற்றித் திரியும் இருவரையும் பார்த்து ரசித்து இந்த வயதில் இதெல்லாம் போடாம பாட்டியான பிறகு போட முடியும் என விட்டுவிடுவாள். இருந்தாலும் மகி பூஜாவிற்கு தெரிந்தால் பிரச்சனையாகும் எனவும் தெரிந்தே வைத்திருந்தாள். மகி, பூஜா, காயு மூவரும் சிறு வயதிலிருந்தே உறவுகளை தாண்டி நெருங்கிய தோழிகள். மூவரும் பள்ளி படிப்புகளை ஒன்றாகவே முடித்து இன்றளவும் ஒரே கூட்டையில் குளித்து ஒரே தட்டில் திங்கும் ரகம். காயு பயந்த சுபாவம். பூஜா எந்த அளவுக்கு குறும்புத்தனம் செய்வாளோ அதே அளவுக்கு கோபமும் வரும். மகி பயம், கோபம், தைரியம், குறும்பு இப்படி எல்லா வகையிலும் ஒன்றி போகும் ரகம். ஆனால் காயுவின் நல்ல நேரமோ இல்லை ராதாரதியின் கெட்ட நேரமோ அன்னைக்குன்னு பார்த்து சூர்யா காயுவிற்கு வீடியோ கால் செய்ய காயு காலை அட்டன் செய்யும் போது தவறுதலாக கைப்பட்டு பேக் கேமரா ஓபன் ஆகிவிட சூர்யா கண்ட காட்சியில் பாவம் பயபுள்ள மிரண்டு போயிடுச்சு. அப்படி என்ன பார்த்துச்சு தெரியுமா? வேற ஒன்றும் இல்லைங்க. 2 பேரும் குட்டி குட்டி பாப்பா ட்ரெஸ் போட்டுட்டு முகம் முழுக்க க்ரீம், ஃபவுண்டேஷன், ஐலைனர், காஜல், லிப்ஸ்டிக் இப்படி இருக்கிற மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மூஞ்சில போட்டுட்டு பேய் மாதிரி இருந்தது தான் பயபுள்ள பார்த்து பயந்து போச்சு. அடி பாவிங்களா, அங்க ஊர்ல என்னன்னா நல்லா இழுத்து போத்திட்டு குடும்ப குத்து விளக்குன்னு ஊரெல்லாம் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இங்க இப்படியா அட்டூழியம் பண்றீங்க? இருங்கடி, உங்களுக்கு இருக்கு என அதை அவன் போனிலும் ரெக்கார்ட் செய்து கொண்டவன் வீட்டிற்கு வந்த மறுநாளே அவன் ரெக்கார்ட் செய்த வீடியோவை மகி மற்றும் பூஜாவிடம் காட்டி கொடுத்து எக்ஸ்ட்ரா 2 பிட்டு சேர்த்து கோர்த்துவிட அதில் கோபம் கொண்ட இருவரும் காயுவையும் இழுத்து கொண்டு முப்பெரும் தேவிகளாக படையெடுத்து ராதாரதி இரு தேவியையும் எண்ணெய் இல்லாமலேயே நன்றாக முறுவலாக வறுத்தெடுத்து விட்டனர். அதில்தான் சூர்யாவை பிளான் செய்து பழி வாங்கிவிட்டனர். இதழ் 11. குளிர்ந்த நீரை சூர்யா மேல் ஊற்றிவிட்டு ரதிராதா இருவரும் ஒரு அறைக்கு பக்கத்தில் ஒளிந்து கொண்டு அவனை பார்த்து கொண்டிருக்க சூர்யா குளிரில் நடுங்கிக் கொண்டே அவர்களை தேடி ஓய்ந்தவன் முதல்ல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து உங்க 2 பேத்தையும் வச்சுக்கிறேன்டி என்று கருவிக்கொண்டே வேகமாக அவன் அறைக்கு செல்ல போக அவன் எதிரே இயர்போனை காதில் மாட்டிக்கொண்டு யாரிடமோ எதையோ தீவிரமாக பேசிக்கொண்டே வந்த ரிஷி மீது சூர்யா இடித்து இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்து விட்டனர். ஜில் ஜில் என்ற சொத சொதவென ரிஷி மேல் ஐஸ் பாறை மோதியது போல் உணர்ந்தவன் கீழே விழுந்ததில் இருவருமே கண்கள் மூடிய நிலையில் இருந்ததால் குளிரில் என்ன நடக்கிறது என்று உணராமல் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாக கட்டிப்பிடித்து குளிருக்கு இதமாக அப்படியே படுத்திருக்க இதை ஒளிந்திருந்து ஆவென பார்த்த ராதா ரதி வாயில் கை வைத்து ஒருவரை ஒருவர் பார்த்து பின் இருவரும் சத்தமில்லாமல் வாயை மூடி வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்து கொண்டிருந்த நேரம் பார்த்து ஹாலுக்கு ஒவ்வொருவராக வந்து சேர்ந்தனர். இவர்கள் இருவரும் நடுக்கூடத்தில் இப்படி கட்டிப்பிடித்து படுத்திருப்பதைக் கண்ட குடும்பத்தினர் என்ன நடக்கிறது என்று ஒன்றும் விளங்காமல் அதிர்ச்சியில் கண்கள் விரித்து பின் முகத்தை சுளிக்க பாட்டி தலையில் எடுத்துக்கொண்டு ஐயோ இந்த அசிங்கத்தை நான் எங்க போய் சொல்லுவேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? கடவுளே, என் பேரை இப்படி மாறி போவான்னு நான் என்ன கனவா கண்டேன். அவன் பொண்டாட்டி பிள்ளை குட்டியோட 100 வருஷம் சந்தோஷமா வாழ்வேன்னு நினைச்சு கனவெல்லாம் கண்டன. இப்படி எடுபட்ட பயலோட சேர்ந்து என் கனவுல இப்படி மண்ணு விழுந்து போச்சே, நாசமா போச்சே என்று அது பாட்டுக்கு ஒப்பாரி வைக்க இதை கேட்ட இளசுகளுக்கு ஓரளவு என்ன நடந்திருக்கும் என யூகித்து குப்பென்று சிரித்துவிட பெரியவர்கள் இருப்பதை உணர்ந்தவர்கள் கார்த்தி, ரிஷி சூர்யாவிடம் சென்று அடை எடுபட்ட பயல்களா, முதல்ல எந்திரிங்கடே, நடுக்கூடத்துல 2 பேரும் என்னத்தில் அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிய என கத்த அதெல்லாம் எங்கே அவர்கள் காதில் விழுந்தது. அப்போதும் குளிரில் பற்கள் டைப்படித்துக் கொண்டு இருவரும் ஏதோ பஞ்சமெத்தையில் படுத்திருப்பதை போல் அதே நிலையில் இருக்க அர்ஜுன் ரிஷியை ஏகத்துக்கும் முறைத்து தள்ளியவன் இந்த காக்ரோச் மண்டையம் மானத்தை வாங்கி தொலைகிறானே என்று நினைத்தவன் வேகமாக குனிந்து ரிஷியையும் சூர்யாவையும் தூக்கிவிட்டு பிரிக்க இருவரும் பசுமரத்து ஆணி போல் ஒட்டிக்கொண்டு பிரிவேனா என்று இறுக்கமாக கட்டிக்கொண்டிருக்க அவர்களை தொட்டவுடன் அர்ஜுனையும் இழுத்து சேர்ந்தே இருவரும் கட்டிக்கொண்டனர். இதை எதிர்பார்க்காத அர்ஜுன் அடை விடுங்கடா, நான் உங்களை பிரிக்க வந்தா என்னையும் ஏண்டா உங்க கூட்டுல சேர்க்கிறீங்க என்று அவர்களிடமிருந்து திமிரிக்கொண்டு கத்த இதை பார்த்து கொண்டிருந்த மகி, பூஜா, ராதா, ரதி என அர்ஜுனை பரிதாபமாக அவர்களிடம் மாட்டிக்கொண்டு கத்துவதை பார்த்த அவர்களுக்கு சிரிப்பு வந்துவிட அடுத்து கார்த்தி
பிரித்துவிடும் நோக்கில் வேகமாக செல்ல கத்த கத்த அவனையும் அதில் இழுத்து கட்டி அணைத்து நால்வருமாய் சுற்ற இது சரி வராது என நினைத்த குரு, அடை என்னங்கடா அசிங்கம் பண்றியே என்று அவனும் பிரிக்க போக அவனையும் உள் இழுத்து கொண்டு சுற்ற, அடே அருவிகிட்ட முண்டங்களா விடுங்கடா. கதிர் கத்தி கொண்டு போக அவனையும் அமுக்கி பிடித்து 6 பேருமாய் சேர்ந்து ஏதோ கோவிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதை போல் ஒரே இடத்தையே மயக்கம் வரும் அளவிற்கு சுற்றி கொண்டிருக்க குரு, ஐயோ தலை வேற சுத்துதே, அட நாசமா போறவங்களா விட்டு தொலைங்கடா என்னைய, முருகா உன் பத்தனை நீதான்ப்பா காப்பாத்தணும் என்று அவனும் முருகனுக்கு அரோகரா என்க. அதுவரை அழுது ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்த பாட்டியும் உட்கார்ந்த இடத்திலேயே தலைக்கு மேல் கும்பிடு போட்டு, முருகா என் பேரனை நல்லபடியா பழைய மாதிரி கொடுத்துறியா, இந்த ரிச்சி பயலுக்கு உனக்காக வேண்டிக்கிட்டு மொட்டை போட்டுறேன்ப்பா, வேலனுக்கு அரோகரா என்க. வானதையும் தலைக்கு மேல் கும்பிடு போட்டு, ஐயா முருகா உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், என் புள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நீதான் அவனுக்கு துணை இருக்கணும், முருகனுக்கு அரோகரா என்க. மீனாட்சியும் தலைக்கு மேல் கும்பிடு போட்டு, ஐயோ ரிஷிகண்ணா உனக்கு என்னப்பா ஆச்சு, என் கூட உன்னை நம்பி அனுப்பி வச்ச உன் பெத்தவங்களுக்கு நான் என்னத்தை சொல்லுவேன் என்றாள். இதன் இடையில் குடும்பத்து தலைப்பெண்கள் அனைவரும் ஒரு படி மேலே சென்று தரையில் உருண்டு பிறண்டு அரோகரா பாடிக்கொண்டிருக்க மகி, பூஜா, ராதா, ரதி நால்வலும் இவர்கள் செய்து கொண்டிருக்கும் கூத்தை பார்த்து வயிறு வலித்து கண்ணில் தண்ணீர் வரும் வரை சிரித்து கொண்டிருந்தனர். அறுவர் கூட்டத்தில் உள்ள அர்ஜுனின் முகமோ கோபத்தில் சிவந்து போய் அவர்கள் அவனை விடாமல் வேறு சுற்றி அவன் கடுப்பை கிளப்பிக் கொண்டிருக்க அதில் மகியின் கலகலவென வேகமாக சிரிக்கும் சத்தம் சுற்றி கொண்டே அவளை கண்டான். குலுங்கி குலுங்கி சிரித்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க முத்துப்பற்கள் தெரிய இடுப்பில் ஒரு கையை வைத்து கொண்டும் நெஞ்சிலும் வயிற்றிலும் மாறி மாறி கை வைத்து சிரிப்பதை பார்த்த அர்ஜுன் கொஞ்சம் அவன் கோபம் மட்டுப்பட்டு அவளின் இந்த அருவி கொட்டும் சத்தம் போல் இருந்த சிரிப்பை கண்டு அவன் முகத்திலும் சிறு புன்னகை அரும்பத்தான் செய்தது. பா என் ஏஞ்சல் என்னமா சிரிக்கிறா, உன் முகத்துல இப்ப இருக்கிற சிரிப்பு நிலைச்சிருக்கணும்னா என்ன வேணா செய்யலாம் ஏஞ்சல் என்று நினைத்து கொண்டிருக்க கதிருக்கு வந்ததே ஆத்திரம். யாரும் அறியாதவாறு ரிஷி சூர்யா இடுப்பில் ஆளுக்கு ஒரு குத்து விட அதில் வழி தாழாமல் பிடித்திருந்தவர்களை விட்டுவிட்டு இடுப்பில் கை வைத்து ஐயோ அம்மா என கத்திக் கொண்டிருக்க அப்போதுதான் அவர்களிடமிருந்து விடுபட்ட நால்வருக்கும் மூச்சே வந்தது. கார்த்தி தலையில் கை வைத்து கொண்டு, ஏண்டா பரதேசி பயிலா, உங்களுக்கு நாங்க என்னடா பாவம் பண்ணோம், உங்களை பிரிக்க வந்தது ஒரு குத்தமாடா அவர்களிடம் மாட்டி சின்ன பின்னமாகி வருத்தத்தில் கேட்க, டேய் நான் என் பொண்டாட்டியை கூட இப்படி கட்டி பிடிச்சதில்லடா, போய் போய் உங்களை சி என குரு முகத்தை சுளிக்க அர்ஜுனும் கதிரும் ரிஷியை சூர்யாவையும் முறைத்து கொண்டு நின்றனர். ரிஷி அவ்வளவாக நனையாததால் இப்போது குளிர் கொஞ்சம் அடங்கி போயிருக்கவே சூர்யாவை எட்டி ஒண்ணு விட்டு, ஏண்டா என்ன கருமத்தை மேல ஊத்திட்டு வந்து என்னை வாண்டடா வந்து கட்டி பிடிச்சிட்டு இருந்த பாருடா, உன்னால எவ்வளவு அசிங்கமா போச்சு பாரு என்று சுற்றி இருப்பவர்களை இருவரும் பார்க்க இன்னும் தாய்மார்கள் அரோகரா பாடிக்கொண்டிருந்தனர். அப்போதும் சூர்யா குளிர் அடங்காமல் உடல் உதறி ரிஷி உதைத்த இடத்தை தேய்த்து கொண்டே அவனை பாவமாக பார்த்து, அட போன நான் ஒன்று வேணும்னே உன்னை கட்டிப்பிடிக்கலன என்று சுற்றி கண்களை சுழல விட்டு அந்த 2 மூட்டைப்பூச்சிகளையும் தேட அவன் கண்களில் வசமாக இருவரும் சிக்கிக்கொண்டனர். அவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்தவர்களுக்கு சூர்யா மேல் ஐஸ் தண்ணி ஊத்தியதை மறந்திருக்கவே சத்தம் இல்லாமல் மெதுவாக வந்து 2 மூட்டைப்பூச்சி தலைமுடியையும் கொத்தாக பிடித்து கொண்டான். வழியில் அப்போதுதான் தாங்கள் சூர்யாவிடம் நன்றாக மாட்டிக்கொண்டதை உணர்ந்தவர்கள், சூர்யா சூர்யா ப்ளீஸ்டா எங்களை விடுறா, நாங்க ஒன்றும் வேணும்லே பண்ணல, தெரியாம கை தவறி ஓ மேல தண்ணி கொட்டிடுச்சு என்று இருவரும் கோரசாய் பொய் சொல்லி கெஞ்ச மகி பூஜா இருவருக்கும் புரிந்து போனது இதுங்க எதுக்கு சூர்யா மேல தண்ணி ஊத்துச்சுங்கன்னு. அங்கு இருந்தவர்களுக்கு அவர்கள் சண்டையை சுவாரஸ்யமாக பார்க்க ரிஷி மாட்டிக்கொண்டு முழிக்கும் அவனின் மாடர்ன் ரதியை ரசனையாக பார்த்து கொண்டிருந்தான். அரோகரா கும்பல் இப்போதுதான் எழுந்து நடப்பதை பார்த்தது. சூர்யா இருவர் தலையிலும் நன்கு கொட்டி, ஏண்டி நீங்க பண்ணது தப்பு, அதை தானடி நான் அக்கா கிட்ட சொன்னேன், அதுக்கு என் மேல இப்படிதான் தண்ணி ஊத்திவியலா, இது தெரியாம கொட்டிடுச்சுன்னு பொய் வேற என்று மீண்டும் கொட்ட மகி பூஜாவை பார்த்து, அக்கா அண்ணி இவன்கிட்ட சொல்லுங்க, இனிமே நாங்க எந்த தப்பும் பண்ண மாட்டோம் என பாவமாக சொல்ல இருவரும் சிரித்து, சூர்யா பாவண்டா அவங்க, இந்த தடவை போனா போட்டும் விடு என்று மகி சொல்ல, ஆமா சூர்யா அடுத்த முறை இப்படி பண்ணினா பெருசா பாத்துக்கலாம் விடு என்று பூஜா சொல்ல பாட்டி வந்து இருவர் குமட்டிலும் குத்தி, ஏண்டி பொம்பளை பிள்ளைங்களா நீங்க, என் பேரை மேல தண்ணியை ஊத்தி இல்லாத கூத்து பண்ணிட்டு இருக்கீங்க,
பாவமா முழிக்கிறத பாரு, போங்கடி முதல்ல என திட்ட பாட்டியை முறைத்துவிட்டு யாருக்கும் தெரியா வண்ணம் சூர்யாவிற்கு நாகை துருத்தி அழகு காட்டவும் முறைத்தவன், அக்காவும் அண்ணியும் சொன்னதுனால விடுறேன், மூட்டைப்பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி இருப்பேன் இல்லைனா என்று கத்திவிட்டு அவன் அறைக்கு சென்று உடை மாற்றி வந்தான். பெரியவர்கள் இவர்களை சாடிவிட்டு செல்ல இலசுகள் ஒன்றாக அமர்ந்து நடந்த கலவரத்தை பற்றி கலகலத்து பேசிக் கொண்டிருக்க காயுவும் இவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டு அரட்டை எடுத்து கொண்டிருக்க அப்படியே என்னென்னவோ பேசி இப்போது பழைய நினைவுகளில் நடனத்தில் வந்து நின்றது. இதில் எதிலுமே கலந்து கொள்ளாமல் சிரித்து பேசும் மகியையே பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன். மகியக்கா, நீ ஆடுக்கா, நீதான் சூப்பரா ஆடுவியே ராதா சொல்ல, ஹே போடி, இப்பெல்லாம் என்னால் ஆட முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று மகி தப்பித்து ஓட பார்க்க பூஜா அவள் கையை பிடித்து கொண்டு, ஆடு மகி, நீ தனியாலாம் ஆட வேண்டாம், கதிரண்ணா கூட ஆடு, நீயும் அண்ணனும் சேர்ந்து ஸ்கூல்லலாம் எம்பிட்டு சூப்பரா ஆடுவீங்க என்றிட இப்போது அர்ஜுனுக்கு வந்ததே ஒரு கோபம். பூஜாவை முறைத்து பார்க்க சுற்றியிருந்தவர்களும் இதையே சொல்ல, வா மகி, நாமளும் ஆடி எத்தனை வருஷமாச்சு, வா என்று கதிர் அவளிடம் கையை நீட்ட கதிர் கூப்பிட்டவுடன் அவளும் அவன் கையை நீட்டி பிடித்து ஆடத் தயாரானாள். இதை பார்த்த அர்ஜுனுக்கு கண்கள் சிவந்து கோபத்தில் உஷ்ணமான மூச்சுக்காற்று வேகமாக வெளிவந்தது. நான் தொட்டா அப்படியே என்கிட்ட சண்டை கோழியா செலுத்துக்கிட்டு நிப்ப, இப்ப அவன் கையை நீட்டுறான், இழிச்சிட்டு போறியா ஏஞ்சல், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இருக்கடி உனக்கு என்று கருவி கொண்டிருக்க பாடல் ஒலிக்க இருவரும் ஆட ஆரம்பித்திருந்தனர்.